வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்க சில பாடல்கள்லாம் கேட்டீங்க. அந்த பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் எழுதின பாடல்களை அவருடைய டிசைபிள்ஸ் அவங்க பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு தான் நீங்க கேட்டீங்க. இது எல்லாமே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதே போல நேத்திக்கு நம்ம 5 முக்கியமான தலைப்புகள் நம்ம பார்த்தோம். அந்த 5 தலைப்புகளுக்கான பிராக்டிக்கல் எக்ஸசைசஸ் நம்ம என்ன பண்ணணும், பயிற்சியா நம்ம என்ன பண்ணணும், அந்த பயிற்சியை முயற்சியோட பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்து தினமும் அதை செய்ய 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 அதுவே ஒரு பழக்கமாக நமக்கு மாறும். அந்த பழக்கமே கொஞ்ச காலம் நீடிச்சுன்னா அது வழக்கமாக மாறும். அதுவே நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறும். அப்படியே வாழ்க்கை முறையாக மாறின ஒரு விஷயம் நம்மளுடைய ஹேபிட்ஸா மாறி பழக்க வழக்கமாக மாறி கடைசியில் அதுவே நம்முடைய குணாதிசயம், நம்முடைய கேரக்டரா அதுவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம பயிற்சி கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த நிலையை நோக்கி போகணும். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த தத்துவ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமையம் அல்லது பொள்ளாச்சி ஆழியாரில் உள்ள அறிவு திருக்கோயில்ல ஒரு 10 to 15 டேஸ் அங்கேயே தங்கி இருந்து பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கத்துக்கிறதுக்கு. சென்னையில் இருக்கிறவங்க சென்னை தலைமை மன்றம் திருவான்மியூர்ல இருக்கு உலக சமுதாய சேவா சங்கம், 2வது கடல் நோக்கு சாலை, செகண்ட் சீவர்ட் லேன், வால்மீகி நகர். ஸோ அந்த திருவான்மியூர்ல அந்த இடத்துல இருக்கு. நீங்க வேணும்னா அங்க போயிட்டு கூட பயிற்சி கலந்து பயிற்சியை எடுத்துக்கிட்டு நீங்க டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள தவ மையத்துக்கு போயிட்டு அங்கேயும் நீங்க கத்துக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த 5 துறைகளிலும் பிராக்டிக்கலா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். முக்கியமான லைட்டிங் ரவுண்ட் லைட் ஒன்று வச்சிருப்போம். அந்த ரவுண்ட் லைட்டு தான் தேடுறேன். வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் மாறி மாறி நாங்கள் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் அங்கே போயிடுறதுனால என்ன ஆயிடுது, லைட் அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேஸ் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 5 துறைகள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான 5 துறைகள் எடுத்திருக்கோம். எல்லா மனிதனுக்கும் அந்த 5 துறைகளிலும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் தேவை. அந்த 5 துறைகளிலும் வளர்ச்சி வந்ததுனா தான் அதுக்கு பேர் பரிபூர்ண வளர்ச்சி. ஏதாவது ஒண்ணுல மட்டும் இல்ல 2ல மட்டும் அது 3ல மட்டும் நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. அது அங்கங்க வீங்கிற மாதிரி ஆயிடும் அது. ஸோ வளர்ச்சிங்கிறது பூரணமா எல்லாத்துலயும் இருக்கணும். அதனாலதான் அது வந்து பரிபூர்ண வளர்ச்சி, ஹோலிஸ்டிக் growth அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி நமக்கு தேவை. எந்தெந்த துறைகள்ல? உடல் நலம், மனநலம், உறவுகள் மேம்பட ரிலேஷன்ஷிப், பொருளாதார வளம், செல்வச் செழுமை, பொருள் வளம் அப்படின்னு சொல்லலாம். அது இன்னொன்னு இந்த உறவுகள் மேம்பட அப்படிங்கிறது நட்பு நலமும் குணநலமும் ரெண்டும் கலந்தது. ஸோ நம்ம குணங்களை 6 குணங்களை சீரமைக்கணும். 6 தீய குணங்களை எடுத்துட்டு நல்ல குணங்களா மாத்திக்கணும். பிளஸ் எல்லா உறவுகள் எல்லா நபர்களோடும் ஒரு நட்புறவோட நம்ம இயங்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஸோ அது நட்பு நலமும் குணநலமும் முக்கியம். இந்த 4 விஷயம் பார்த்தோம். 5வதாக ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 5 துறைகள்ல மக்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் வளர்ச்சிங்கிறது தேவை. ஸோ அதை ஒட்டி தான் நம்ம வந்து பிராக்டிக்கலா என்னென்னலாம் பண்ணலாம். குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இது எல்லாத்தையும் எப்படி அடையிறது? நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிப்பதற்காக ஏதாவது ஒரு தொழில் ஒரு வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஃபோக்கஸ்டா குடும்பத்திற்காக குடும்பத்தின் நன்மைக்காக ஒரு பொருள் ஈட்டும் ஒரு முக்கியமான பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருமே அது பிசினஸ் ஆவோ அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆவோ அல்லது ஒரு ஆண்டர்பிரினராக இன்னும் 4-5 பேருக்கு வேலை தரக்கூடிய வகையிலோ அல்லது சோலோபிரினராக நம்ம மட்டுமே ஓடிட்டு இருக்க மாதிரி பிசினஸ் பண்ற மாதிரியோ அல்லது சேலரிடு எம்ப்ளாயியா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல ஒரு பாஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணி சேலரி வாங்கலாம். இப்படி எந்த மாதிரி ஒரு இதுல இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே பொருள் ஈட்டும் அந்த விஷயத்துல தான் நம்ம இருக்கிறோம். சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாம நம்ம உடலை எப்படி நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா எப்படி வச்சுக்கிறது, நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஏன் நல்லா வச்சுக்கணும், இதெல்லாம் ஏன் முக்கியம், பணம் சம்பாதிப்பதற்கு இதெல்லாம் ஏன் முக்கியம்? செல்வச் செழுமை பெறுவது நம் அனைவரின் பிறப்புரிமை. செல்வச் செழுமை நம் அனைவரின் பிறப்புரிமை அப்படின்னு சொல்றோம்.
ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வேணும்னா அதுக்கு எதுக்கு உடல் நலம், அதுக்கு எதுக்கு மனநலம், அதுக்கு எதுக்கு உறவுகள், நல்ல உறவுகள். ஸோ நல்ல குணங்கள் இருந்தால் நல்ல உறவுகள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மூணும் ஏன் முக்கியம், இந்த மூணும் எப்படி இந்த பொருளாதார வளத்திற்கு அடிப்படையா இருக்குது, கடைசியாக இந்த ஆன்மீகமும் எப்படி இந்த எல்லா விஷயத்துக்கும், இந்த 4 விஷயத்துக்கும் ஆன்மீகம் எப்படி அடிப்படையா இருக்கு, அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து உடல்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த உடல்ல நிறைய உறுப்புகள் இருக்கு. இந்த உடல்ல தான் நம்முடைய மூச்சு காற்று உள்ள உயிர் ஓடிட்டு இருக்கு. அந்த மூச்சு நின்று போச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் 3 இருக்கு. இது இல்லாம 4வதாக உயிரோட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாதம், பித்தம், கபம் இது எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை சரி பண்றதுக்கு, அதுல ஏதாவது அதிகமா இருந்தாலோ இல்ல கம்மியா இருந்தாலோ அதை சரி பண்றதுக்கு நம்ம சில பயிற்சிகள்லாம் செய்யணும். இந்த உடல்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் வலுவா இருக்கணும், திணிவு பெற்று இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பயிற்சி? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள ஓடிட்டு இருக்க மூச்சை கவனிக்கணும், மூச்சை சரி பண்ணணும், மூச்சு பயிற்சி செய்யணும். இப்போ நீங்களாம் என்ன பண்ணுங்க, நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துலயே நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு கண்களை மூடி கைகளை நீங்க வந்து இந்த மாதிரி கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து உள்ள ஓடிட்டு இருக்க மூச்சை அப்படியே கொஞ்ச நேரம் கவனிங்க. ஃபியூ செகண்ட்ஸ். நல்லா இயல்பா தளர்வா உட்கார்ந்துக்கோங்க. முதுகு தண்டு மட்டும் நேரா இருக்கட்டும். உங்க பிரீதிங்கையும் அனலைஸ் பண்ணுங்க. உங்க பிரீதிங் மேல மட்டுமே மனசு வைங்க. மூச்சு உள்ள எப்படி உள்ள போகுது, மூச்சு எப்படி வெளியில வருது, அந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வரும்போது நம்ம உடல்ல என்ன நடக்குது, நம்ம வயிறு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஷாலோ பிரீதிங் மாதிரி இல்லாம நல்ல ஆழ்ந்த மூச்சு, டீப் பிரீதிங். மூச்சை நல்லா உள்ள இழுங்க. கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு மெதுவா மூச்சை வெளியில விடுங்க. மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை விட மூச்சை வெளியே விடுவதற்கு அதிக நேரம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியை இப்ப செஞ்சு பாருங்க. அப்படி செய்யும் போது உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது, இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனநிலை எப்படி இருந்தது, இந்த பயிற்சி செய்ய ஆரம்பித்த பிறகு உங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத நீங்க அப்புறமா ஃபீட்பேக்கா சொல்லுங்க. ஸோ ஒரு 5ல இருந்து ஒரு 10 முறை நல்ல ஆழ்ந்த மூச்சு, டீப் பிரீதிங், பொறுமையா நிதானமா நம்ம பண்ணலாம். எந்த அவசரமும் இல்லை. நம்ம எந்த ஃபிளைட்டையோ ட்ரெயினையோ பிடிக்க போல, வீட்டுக்குள்ள நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லது பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து டிராவல் பண்றீங்க. ஸோ நல்லா நிம்மதியா பொறுமையா நிதானமா மூச்சை இழுத்து மூச்சை வெளியில விடுங்க. கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிக்கோங்க உள்ள, சில ஃபியூ செகண்ட்ஸ். அப்படி மூச்சு நல்லா உள்ள இழுக்கும் போது உங்களுடைய வயிறு பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மூச்சு நல்லா உள்ள இழுக்கும் போது வயிறு காத்து உள்ள ஃபில் ஆகி, நுரையீரல்ல காத்து ஃபில்லப் ஆகி, அதுக்கப்புறம் வயிற்று பகுதியிலும் காத்து போய் ஃபில்லப் ஆகிறதுனால வயிற்று பகுதி வெளியில வருதா அல்லது உள்ளே அமுங்குதா அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அதே போல மூச்சை மெதுவா வெளியில விடும்போது வயிறு திரும்ப சுருங்கி நார்மல் பொசிஷனுக்கு வருதா, இல்ல அந்த நேரம் பார்த்து வயிறு பெருசாகுதா, வயிறு வெளியில வருதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. உங்க உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். பொதுவா மூச்சை உள்ள இழுக்கும் போது என்ன ஆகும், ஒரு காத்து பலூன்ல காத்து ஊதுனா என்ன ஆகும், அது பெருசாகும். ஸோ அதே மாதிரி மூச்சு காத்து நம்ம உள்ள நிறைய மூச்சை உள்ள இழுக்கும் போது நுரையீரல் லெஃப்ட் லங்ஸ், ரைட் லங்ஸ் ஃபுல்லா அது ஃபில்லப் ஆகும். அது ஃபில்லப் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தது ஃபுல் நுரையீரலும் காற்று ஃபில்லப் ஆகும். அதையும் தாண்டி மூச்சு இன்னும் நல்லா ஆழமா இழுக்கும்போது கொஞ்சம் மூச்சு காற்று வயிற்று பகுதிக்கு போறதுனால நார்மலா வயிறு லேசா வெளியில வரணும். அதுதான் நார்மல் ப்ரொசீஜர். அப்புறம் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப மூச்சை மெதுவா வெளியில விடும்போது, ஸ்லோவா மூச்சை வெளியில விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயிறு சுருங்கி நார்மல் பொசிஷனுக்கு வரும். அதே போல நுரையீரலும் சுருங்கி அதுவும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு டீப் பிரீதிங் ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணுங்க. உங்க உடம்புல என்ன மாற்றம், எது எப்படி நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 அல்லது 3 முறை ஆழ்ந்த மூச்சு, நல்லா டீப் பிரீதிங்.
சும்மா லேசா மூச்சு இழுத்து அப்படியே லேசா விடுற மாதிரி இல்லாம நல்ல டீப் பிரீத்திங். சார் வாய்ஸ் வரல சார். அதாங்க கொஞ்சம் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டேன். தேங்க்யூ. இப்போ அந்த மூச்சு பயிற்சி செஞ்ச பிறகு செய்வதற்கு முன் உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த ஆழ்ந்த டீப் பிரீதிங் ஆழ்ந்த மூச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்க மனநிலை இப்போ எப்படி இருக்கு? உங்க மைண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அதே போல காற்று உள்ள இழுக்கும் போது வயிறு எப்படி உள்ள போச்சு வெளியில வந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் ஃபீட்பேக் சொல்லுங்களேன். அன்மியூட் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மைக்கை ப்ரெஸ் பண்ணுங்க. யாராவது ஒருத்தராவது ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போகலாம். சார், மூச்சு இழுக்கும்போது வயிறு உள்ள போச்சு சார். மூச்சு வெளியில விடும்போது வயிறு கொஞ்சம் சாஃப்ட் ஆன மாதிரி இருக்கு. மியூட் பண்ணிக்கோங்க மேம். கொஞ்சம் சவுண்ட் இதுவாகுது. நீங்க உங்க டிவைஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மேடம். ரொம்ப சவுண்ட் வந்து கண்டினியூஸா ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க மூச்சு உள்ள இழுக்கும்போது ஏதோ நடந்ததுன்னு சொன்னீங்க. பட் அது சரியா கேட்க முடியல. பொதுவா மூச்சை உள்ள இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மூச்சு காற்று உள்ள போய் நுரையீரல் ஃபில்லப் ஆகி அடுத்தது வயிறும் ஃபில்லப் ஆகிறதுனால லேசா வயிற்று பகுதி லேசா வெளியில வரும் அது. அதே போல மூச்சை மெதுவா வெளியில விட ஆரம்பிக்கும் போது மூச்சு ஃபுல்லா ரிலீஸ் ஆகி வெளியில போய் முடிக்கும் போது வயிறு சுருங்கி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். நுரையீரலும் சுருங்கி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் நார்மல் பிரீத்திங். எப்பவுமே இப்படிதான் நடக்கணும். மனசையும் இந்த மூச்சையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு செஞ்சு பழக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி டீப் பிரீதிங் டெய்லி காலையில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம தொடர்ந்து இதை செய்யும்போது தான் நம்மளே பிரீதிங்க்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு வருவோம். கரெக்டான பிரீதிங் முறைக்கு நம்ம வருவோம். அதே போல் மூச்சை இழுக்க ஒரு 5 செகண்ட், மூச்சை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு 4 செகண்ட், மூச்சை வெளியில் விடுறதுக்கு ஒரு 6 செகண்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 4, 6 இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 செகண்ட் வரும். ஸோ ஒரு தடவை மூச்சை உள்ளே இழுத்து ஹோல்டு பண்ணி மூச்சை வெளியில் விடுறதுக்கு 15 செகண்ட்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒரு 4 தடவை மூச்சை உள்ளே இழுப்போம், வெளியில் விடுவோம். இது ஓரளவுக்கு நல்ல விஷயம். பொதுவாக நார்மலாக மக்கள் எப்படி நம்ம மூச்சை விடுறோம் இழுக்கிறோம் வெளில விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 20 தடவை 25 தடவை 30 தடவை 35 தடவைலாம் மூச்சை இழுத்து வெளியில் விடுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணி ஃபாஸ்ட்டாக ப்ரீத் அவுட் பண்ணுறதுனால நம்முடைய ஆயுட்காலம் குறையும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் டீப் ப்ரீதிங்க்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். நம்ம மனசு நம்மளுடைய ப்ரீதிங் நம்ம தான் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம தான் அதை வந்து சரி பண்ணணும். இது முதல் பயிற்சியாக இதை எடுத்துக்கோங்க. மூச்சை உள்ள இழுக்க 5 செகண்ட், உள்ள ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் மூச்சை மெதுவாக வெளியில் விடுறதுக்கு ஒரு 6 செகண்ட்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 செகண்ட். இது உங்கள் நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே பயிற்சிக்கு வரும்போது ஒரு நோட்டு, பென்னு, ஒரு பாட்டிலில் தண்ணி, லைட்டாக கொறிக்கிறதுக்கு குட் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட் எடுத்து எழுதிருங்க அந்த பாயிண்ட்ஸை, முக்கியமான பாயிண்ட்டை. வாழ்க வளமுடன். ஸோ ஒரு முதல் அடிப்படை பயிற்சி ஒன்று கற்றுக்கிட்டோம். இது உடம்பு, மூச்சு, மனசு இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உடல், உயிர், மனம்
உடலும் சரியாகும், உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் அதுவும் கொஞ்சம் சரியாகும், மனசும் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் அப்படியே மைண்ட் கொஞ்சம் அமைதியாகும். நம்ம ஒரு படபடப்பான சூழ்நிலையில் இருக்கோம், வெளியில போயிட்டு வர்றோம், ஒரு ஒரு அஜிடேட்டட் ஸ்டேட்ல இருக்கிறோம், அல்லது கொஞ்சம் படபடப்பா இருக்கு, கொஞ்சம் 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் பீட்டால கொஞ்சம் ஜாஸ்தியாக லெவலில் இருக்கும் அப்படின்னா அந்த மன அலைச்சலை குறைப்பதற்கு இது போன்ற ஒரு மூச்சு பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் நார்மல் லைஃப்லையும் உங்களுக்கு ஏதாவது திடீர்னு படபடப்பாக ஆயிடுச்சு, திடீர்னு கோவம் வருது, ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு நீங்கள் போகிறீங்க, அது மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 minutes அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்காவது 4 தடவை மட்டும் மூச்சை உள்ளே இழுத்து ஹோல்டு பண்ணி மூச்சை வெளியில் விட்டோம்னா 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்காக அந்த பயிற்சி செஞ்சோம்னா மன அலைச்சல் குறையும், மனம் அமைதி பெறும், ஒரு சாந்த நிலைக்கு வருவீங்க. உங்களுடைய கோபம் படபடப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறையும், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். டென்ஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க, சரியாயிடும் உடனே. ஸோ டெய்லி இந்த மூச்சு பயிற்சியை ஒரு நாளைக்கு 4-5 தடவை அல்லது 10 தடவையாவது கூட நீங்கள் அப்பப்போ 5 5 டைம்ஸ் 5 5 டைம்ஸ் 5 5 டைம்ஸ்னு அப்பப்போ பண்ணுங்க. உதாரணத்துக்கு காலையில் ஏஞ்சோடனே ஒரு தடவை பண்ணிவிடுங்க. அதே போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிவிடுங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு மோரோ அல்லது ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க அப்படின்னா அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சுருங்க. அதே போல் ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா மதிய சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூச்சு பயிற்சி ஒரு 1 or 2 minutes அந்த பயிற்சியை பண்ணிவிடுங்க. அதே போல் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு தடவை பண்ணிவிடுங்க. ஒரு 7 மணி அல்லது 8 மணிக்கு நீங்கள் 8 மணிக்கெலாம் டிஃபன் சாப்பிடக்கூடாது. எப்போவுமே 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுறது நல்லது. அட்லீஸ்ட் 6லேருந்து 7 மணிக்குள்ள நைட் டிஃபன் இரவு உணவு 6லேருந்து 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுங்க. டைஜஷன் அப்போ தான் ஆகும். ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ட உணவு டைஜஸ்ட் ஆகிட்டு ஒரு 10 மணிக்கு நீங்கள் படுக்க போகிறீங்க அப்படின்னா வயிறு எம்டியாக இருக்கும், உடல் அதாவது ரிலாக்ஸ்டாக இருக்கும், டைஜஷன் எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் படுத்து தூங்கும்போது உடல் நல்லா ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம படுக்கிறதே 10 11 மணி அப்படின்னா சாப்பிட்றதும் 9:30 10 மணி அது மாதிரி ரொம்ப டிலே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு ஒத்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஸோ இது உடலுக்கு முதல் பயிற்சி மூச்சு பயிற்சி இங்கேருந்து ஆரம்பிக்கும். அடுத்ததாக எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கைக்கு கை பயிற்சி, காலுக்கு கால் விரல்கள், பாதத்தில் உள்ள விரல்கள், உள் பாதம் பாதத்துக்கு உள்ள ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல நமக்கு வந்து ஒவ்வொரு உறுப்புல இருந்தும் அந்த நர்வ்ஸ்லாம் கிளம்புது. நர்வ்ஸ் அங்கேருந்து கிளம்பி போய் கடைசியில் முடிவடைகிற இடம் கால் பாதத்தில் போய் முடிவடையும். ஸோ ஒவ்வொரு பாத விரல்களுக்கும் சரி, பாதத்தினுடைய உள் பாதத்திலும் இருக்கக்கூடிய இடங்களும் சரி, நீங்கள் அதை ஒரு பிக்சராக படமாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்கிட்ட அது இமீடியட்டாக இல்லை. ஸோ அது வந்து அந்த புக்கு வாங்கினீங்கன்னா எளிமுறை உடற்பயிற்சிக்கான அந்த புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கால் கால் பாதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் எந்தெந்த உறுப்போடு அது அங்கேருந்து எந்தெந்த உறுப்புலேருந்து ஆரம்பிக்கிற நர்வ்ஸ் அங்கே வந்து முடியுது, நர்வ் எண்டிங்ஸ் எதெல்லாம் அங்கே வந்து முடியுதுங்கிறத நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கலாம். நானும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதை எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் நான். ஸோ அது அந்த எளிய முறை உடற்பயிற்சியை நீங்கள் ஒரு மன்றத்துக்கு போய் ஒரு அறக்கட்டளைக்கு போயிட்டு தான் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யும்போது தான் நீங்கள் செய்கிறது கரெக்டாக செய்கிறீங்களா இல்லையா, அதில் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தர முடியும். ஸோ அதனால் நேரில் போயிட்டு கற்றுக்கோங்க. எளிய முறை உடற்பயிற்சியில் கைக்கு கை பயிற்சி, காலுக்கு கால் பயிற்சி, அப்புறம் நம்ம எப்போ பார்த்தாலும் கண்களால் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய டிவைசஸை பார்க்குறோம், அதுலேருந்து வெளிச்சம் நிறைய வருது. ஸோ அந்த வெளிச்சம் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கண்ணை சரி பண்ணுறதுக்கு கண்ணுக்கு தேவையான கண் பயிற்சி, அப்புறம் மூச்சு பயிற்சி, தசைநார் பயிற்சி மூச்சு பயிற்சிம்பாங்க. ஸோ அது பண்ணுவோம். கபாலபதின்னு ஒரு பயிற்சி, மூச்சை வேகமாக வெளியில் ரிலீஸ் பண்ணுறது, அது ஒரு பயிற்சியாக சொல்லி தருவாங்க கபாலபதி. அப்புறம் வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கண் பயிற்சி செய்வோம். அப்புறம் மகராசனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. மகராசனம்ங்கிறது குப்புறப்படுத்து, மகர்னா மகரம்னா அது வந்து குரோக்கடைல், முதலை. முதலை மூவ் பண்ற மாதிரி நம்ம உடல்ல மூவ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இன்னும் காலுக்கான பயிற்சி, கைக்கான பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ், உடம்புல மிக முக்கியமான சில முக்கியமான அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல நம்முடைய விரலையே பயன்படுத்தி அந்த அந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம், அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதை எப்படி பண்றது அதெல்லாம் சொல்லி தருவாங்க. கடைசியா நீங்க அப்படியே சவாசன நிலையில் அப்படியே நீங்க படுத்து இருந்துட்டு ரிலாக்ஸேஷன்,
உடல் தளர்த்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடல் தளர்த்துதலை எப்படி பண்றது? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அப்படியே கண்களை மூடியபடி அப்படியே படுத்துக்கிட்டே நீங்க அத மனசுல அப்படியே ஒரு ஒரு உறுப்பா நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஃபுல் ரிலாக்சேஷன் 10, 15 நிமிஷம் ஆகும். அது ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள நீங்க படுத்து தூங்கியே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு தூக்கமே வந்துரும். ஸோ இன்னைக்கு நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அந்த ரிலாக்சேஷனுக்கான அந்த வீடியோ லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க்க நீங்க வந்து உங்க ஃபோன்லயோ அல்லது உங்க கம்ப்யூட்டர், லேப்டாப்லயோ ப்ளே பண்ணிட்டு, அத அப்படியே கேட்டுட்டே அப்படியே நீங்க படுத்துருங்க. உங்க பெட்ல அல்லது நீங்க எங்க தூங்குவீங்களோ, பாய் விரிச்சு படுப்பீங்களோ, பெட்ஷீட் விரிச்சு படுப்பீங்களோ, அந்த இடத்துல பக்கத்திலேயே அத வச்சுட்டு அப்படியே காதுல கேட்டுக்கிட்டே நீங்க அப்படியே இந்த பயிற்சியில அவங்க சொல்ற ஒவ்வொரு உடல் உறுப்பா கீழ கால் பாதத்துல ஆரம்பிச்சு உச்சந்தலை வரைக்கும் வரிசையா கீழ இருந்து மேல் நோக்கி வருவோம் நம்ம. அந்த ஒவ்வொரு உறுப்பும் அவங்க சொல்லும்போது, அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நெனச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு உறுப்பிலும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இதெல்லாம் நல்லா இருக்கு. சீரா இயங்கிட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய செல்கள் நல்லா இருக்கு. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதன்படி அப்படியே மனசுல நெனச்சுக்கிட்டே வாங்க. சில பேர் என்ன ஆயிடும்னா, பாதி நடந்துட்டு இருக்கும்போதே தூக்கத்துக்கு போயிடுவாங்க. தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் இன்னும் ரிலாக்ஸ் ஆகல, உடல் இன்னும் ரிலாக்ஸ் ஆகலன்னா, ஃபுல் ப்ராசஸ் முடியிற வரைக்குமே நீங்க வந்து ஃபுல் தூக்கத்துக்கு போமாட்டீங்க நீங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் கேட்பீங்க. ஸோ ஒரு தடவ அந்த பயிற்சி இன்னைக்கு செஞ்சு பாருங்க. இன்னையிலேருந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சுருங்க. எதையுமே தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு என்னென்னலாம் ஆரம்பிக்கணுமோ, அத இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சுருங்க. நாளைக்கு காலையிலேருந்து எது எது செய்யணுமோ, அத நாளைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சுருங்க. இந்த சனி, ஞாயிறு 2 நாள் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கேத்த மாரி தான் நாங்க வந்து Thursday, Friday 2 நாள் பயிற்சி வச்சோம். ஸோ தட் இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமையம் அல்லது சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தலைமை மன்றம் இல்லன்னா ஒவ்வொரு பகுதியிலயும் இருக்கு. ஒவ்வொரு பின்கோட்லயுமே இருக்கு. அதேபோல உங்களால முடிஞ்சது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, பொள்ளாச்சி ஆழியாருக்கு போயிட்டு, அங்க கூட நீங்க தங்கி இருந்து கூட கத்துக்கலாம். ஸோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. எது உங்களுக்கு முடியுதோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாரி பண்ணுங்க. ஸோ உடல், உயிர், மனம்ல மிக முக்கியமானதா இந்த மனதுக்கான பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடலுக்கான பயிற்சி. இந்த உடல சரிப்படுத்துறதுக்கு, உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா வேலை செய்யறதுக்கு கை பயிற்சி, கால் பயிற்சி நெறைய எளிய முறை உடற்பயிற்சி நெறைய இருக்கு. ஸோ இத கத்துக்கிட்டு இத டெய்லி செயல்படுத்த போறோம். ஸோ இதெல்லாமே உடலுக்கு இதெல்லாமே ரெடி ஆயிடுது. மனசு மனதுக்கான பயிற்சி, அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மூச்சு பயிற்சி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் தியானம் என்கிற தவம். தவம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார்ன்னு அது மாரி ஏதோ ஒரு திருக்குறள் ஒண்ணு வரும். அதேபோல செய்க தவம், செய்க தவம், செய்க தவம் நன்னெஞ்சே தவம் செய்தால் நினைத்ததெல்லாம் எய்தலாம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. தவம் பண்ணா எவ்வளவு முக்கியம், தவம் ஏன் பண்ணணும், தவம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது மைண்டை காமாக்குறோம், மன அலட்சியங்களை குறைக்கிறோம், மைண்டை ஃபோக்கஸ் பண்றோம், கான்சென்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தவம் பண்ணும்போது. உதாரணத்துக்கு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து முதுகு தண்டு நேரா வச்சு அப்படியே உட்கார்ந்து ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மனசுல நினைப்போம். அந்த ஒரு விஷயம் இங்க புருவ மத்தி இந்த இடத்த நீங்க மனசுல நினைச்சு தவம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மூச்சு மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வர்றதையே நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தவம் தியானத்திற்கான தீட்சை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ முதல்ல உடலை சரிப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி செய்வீங்க. அதுக்கு பின்பு இந்த தவம் தீட்சை கொடுப்பாங்க. ஸோ புருவ மத்தியில ஆக்கினை தீட்சை, உச்சந்தலையில சகசிராதாரா என்கிற துரிய தீட்சை, அதே போல மூலாதாரம் முதுகு தண்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பகுதியை மூலாதாரம்பாங்க. அந்த மூலாதாரத்தை மையமா வச்சுதான் உயிராற்றல் உள்ள உடம்புக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த அந்த மூலாதாரத்துல மனசு வச்சு முதுகு தண்டு கொஞ்சம் கீழே மனசு வச்சு நீங்க சாந்தி தவம், சாந்தி தீட்சை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த தீட்சையெல்லாம் பெற்று நீங்க தவம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மன அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இது மாதிரி இன்னும் நிறைய தவங்கள் இருக்கு. இது பேசிக் தீட்சை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் துரியாதீத தவம் இருக்கு, 9 மைய தவம் இருக்கு, பஞ்சேந்திரிய தவம் இருக்கு. அதே போல பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்கனவே உங்களுக்கு நாங்க சொல்லியிருப்போம். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த தவத்தை செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த தவத்திற்கான லிங்கையும் உங்களுக்கு அனுப்புறோம். ஸோ உடல் தளர்த்தல், பஞ்சபூத நவகிரக தவம் இதை மட்டும் யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க ஜஸ்ட் கண்களை மூடி அவங்க சொல்றதை அப்படியே மனசுல நீங்க நினைச்சுப்பீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. அதுக்குண்டான லிங்கையும் நான் இப்போ கூட நான் உங்களுக்கு அப்படியே நெட்லேருந்து எடுத்து அப்படியே உங்களுக்கு அனுப்பி விடுறேன்.
ஸோ உடல், உயிர், மனம் 3 விஷயத்த பார்த்தோம். 3 விஷயத்துக்கான பயிற்சிகள். உடலை சரிப்படுத்துவதற்கு ஒரு எளிமுறை உடற்பயிற்சி, மனதை பக்குவப்படுத்துவதற்கு, மன அமைதி பெறுவதற்கு, மனசுல கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மன அலைச்சூழலை குறைச்சு, ஃப்ரீக்வன்சியை குறைச்சு, ஒரு காம் பீஸ்ஃபுல் மைண்ட், டென்ஷனான வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு டென்ஷனை குறைச்சு ஒரு காம் பீஸ்ஃபுல் மைண்ட் வர்றதுக்காக நம்ம வந்து இந்த தவம், தீட்சை இதெல்லாம் பெற்று தவம் செய்கிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம். பஞ்சபூத நவகிரகத்துக்கான லிங்க் இது, கண்ட்ரோல் சி. இதை வந்து உங்களுக்கு சேட்டில் அனுப்புகிறோம், குரூப்லேயும் போஸ்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் மெசேஜ் எனக்கு தனியாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல சேட்டில் போட்டுடலாம். இதுதான் ஜூம் சேட்டில் பஞ்சபூத நவகிரக தவம், அதுக்கான லிங்க் இது. சரிங்களா? இது நீங்கள் அப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த மெசேஜுக்கு அந்த நம்பருக்கு கூட நான் இதை அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. அதே போல் உடல் தளர்த்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ரிலாக்ஸேஷன். ஸோ இது நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு நீங்களே டைப் பண்ணிங்கனாலும் வந்துடும். உடல், UDAL, உடல் தளர்த்தல், தளர்த்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரும் டக்குன்னு. ஸோ அதுக்கு சில லிங்க்ஸ் இருக்கும். முக்கியமான லிங்க்கு அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உடல் தளர்த்துதலுக்கான லிங்க். ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த லிங்க் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் வேணாலும் இதை வந்து பயிற்சி செய்யலாம். நீங்கள் ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் கண்ணை திறந்து ஸ்க்ரீன்லாம் பார்க்காதீங்க. கண்கள் மூடியபடி இப்போ உடல் தளர்த்துதல்னா பெட்டில் அப்படியே படுத்துருங்க ஃப்ளாட்டாக, கைகளை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்படியே அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கால் பாதத்தில் ஆரம்பித்து உச்சந்தலை வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பாக அவங்க சொல்ல சொல்ல அந்த உறுப்பை நினச்சிக்கிட்டே வாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க, அதை அப்படியே மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க அதே மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ப்ராசஸ், உடல் தளர்த்துதல். அதே போல் ஒரு 30 நிமிடத்திற்கு 9 கோள்கள், 5 நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நம்ம உடம்புலையும் இந்த 5 விஷயம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியிலையும் இந்த 5 விஷயம் இருக்கு. இந்த பேர் அண்டத்திலும் அது இருக்கு. ஸோ அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்திலும் இருக்கு. இந்த பிண்டத்தில் இருப்பது போல் எல்லா உயிர்களிடத்திலும், எல்லா மனிதர்களிடத்திலும் அதே விஷயம்தான் இருக்கு. இது ஆன்மீகத்தின் ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ இது உங்களுக்கு ஆன்மீகத்துக்கும் இது யூஸ் ஆகும், உங்களுக்கு இது லைஃபுக்கும் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 விஷயத்தையும் பண்ணுங்க. உடல் தளர்த்துதல் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். 14 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். அதே போல் எக்ஸசைஸ் காலையில் பண்ணுறதுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகும். ஸோ உடம்பு சரியாயிடும். மனசு சரி பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சியும் தியானம், தவம் சொன்னோம். உள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் திணிவு பெறுவதற்கு, உயிராற்றல் நல்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, நம்ம நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு, நம்ம இளமையாக தோற்றத்தோடு இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமெற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனி சிவக்கும் அம்மை பாதம் உண்மை 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 அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எல்லாருமே மியூட்லேயே இருங்க. நீங்க ஏதாவது பேசணும், கேள்வி கேட்கணும்னா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ இது வந்து சிவபாக்கியர் சித்தர் எழுதின ஒரு பாடல், சித்தர் பாடல் இது. ஸோ இந்த பாடலில் சில வரிகள் எழுதியிருக்காங்க. உயிராற்றலை வளப்படுத்தும் பயிற்சி இந்த பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டுக்குள்ள. ஆனால் நமக்கு அந்த அந்த தமிழை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால வந்து அது எக்ஸாக்டாக எப்படி அந்த பயிற்சி செய்யறதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் இதுவே நம்ம ஒரு தவமையம், வனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, பொள்ளாச்சி ஆழியார் அருவி திருக்கோயில் இந்த மாதிரி இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு அது சொல்லித் தருவாங்க. ஸோ கணவன் மனைவியாக போங்க. வயதிற்கு வந்த பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. ஃபேமிலியாக போயிட்டு அட்டன் பண்ணலாம். வயதுக்கு வந்த பிள்ளைங்கள்னா ஒரு 13, 14 அல்லது 15 வயசில் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுவாங்க, வயசுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பயிற்சியில் போயிட்டு கலந்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபேமிலியாக போயிட்டு எல்லாரும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு காலைல 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மட்டும்தான். இன்ஃபேக்ட் 5 நிமிஷம் கூட ஆகாது, 3 நிமிஷத்துலேயே கூட செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு. ஸோ இந்த இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரி என்ன,
நம்ம நம்ம சாப்பிடுற உணவு என்னவா மாறுது, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னவா மாறுது, இந்த ஆண் பெண் சேர்க்கையிலிருந்து உயிர் தோன்றுகிறது, ஒரு புது குழந்தை வந்து உருவாகுது, ஒரு உயிர் தோன்றுகிறது. இந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்வதால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், உயிராற்றல் எப்படி திணிவு பெறுது, நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்னென்னவா நடக்குது, உள்ள என்னென்னவா மாறுது அது, அதற்கும் இதற்கும் உள்ள லிங்க் என்ன அப்படிங்கிறத பத்தி நிறைய நீங்க கத்துப்பீங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு தியரி மாதிரி சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமா பவர் பாயிண்ட் ஸ்லைடு வச்சு சொல்லி தருவாங்க, இல்லை டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவாங்க. எப்படி வேணாலும் அவங்கவுங்க ஒரு ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த 3 நிமிஷம் காலைல பண்ணணும், 3 நிமிஷம் சாயந்தரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது எப்படி பண்றதுங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் ஜென்ஸுக்கு தனியா லேடிஸ் தனியா சொல்லி தருவாங்க. ஸோ என்ன காலையில ஒரு 3 நிலைகள்ல பயிற்சி பண்ணணும், அதே போல சாயந்தரத்துலயும் ஒரு 3 போஸ்டர்ல நின்று நிலையில இருந்து ஒரு பயிற்சி பண்ணணும். ஸோ இது எப்படி பண்றது, இதை பண்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த பயிற்சியில சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டு இதையும் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். காலைல 3 மினிட்ஸ், சாயந்தரம் 3 மினிட்ஸ். ஸோ எக்ஸசைஸ் உடலுக்கு தேவையான எளிமுறை உடற்பயிற்சி, உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு காயகல்ப பயிற்சி, மனதை வளப்படுத்துவதற்கு மூச்சு பயிற்சி, தியானம், தவம். இது மட்டும் அல்லாது எக்ஸ்ட்ராவா இன்னொரு பயிற்சி ஒன்று சொல்லி தருவாங்க. அதுக்கு பேர் தான் அகத்தாய்வு பயிற்சி. நம்மை நாமே அகத்தாய்வு செய்வதல், நம்மை நாமே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றது, நாம செய்யற செயல் கரெக்டா தப்பா, நம்ம மனசுல தோன்ற எண்ணம் தப்பா ரைட்டா, நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் தப்பா ரைட்டா, எண்ணம் ஆராய்தல், நம்ம மனசுல தோன்ற ஆசைகள்லாம் நல்ல ஆசையா அல்லது பேராசையா, அந்த ஆசையை நிறைவேற்றினா நமக்கு, நம்ம குடும்பத்திற்கு, நம்மை சுற்றியுள்ளோருக்கு, இந்த சமூகத்திற்கு எல்லாருக்கும் நன்மை ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி ஆசைகளை எப்படி சீரமைக்கிறது. ஆசையே இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லல, அதற்காக பேராசைப்பட்டு வாழணும் அப்படின்னு சொல்லல. ஆசைகளை கரெக்டா சீரமைச்சு, எந்த ஆசையை இப்போ நம்ம நிறைவேற்றினா நமக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, இந்த இயற்கைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்தந்த ஆசைகளை நம்ம நிறைவேற்றணும். சில ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சில ரிசோர்சஸ் தேவைப்படும், சில வளங்கள் தேவைப்படும். அப்படின்னா அது ரெடியாகிற வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும், அதை ஏர்ன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது வரைக்கும் அந்த ஆசையை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும். தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆசைக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் வந்த பிறகு அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கிட்டா அது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த எண்ணம் ஆராய்தல், மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை ஆராய்றது, ஆசைகளை சீரமைக்கிறது, இது ரெண்டுமே இந்த அகத்தாய்வு பயிற்சி செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்ல அடிப்படையான 2 விஷயங்கள். ஸோ இந்த எண்ணம் ஆராய்தல்ல என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நோட் புக்ல போட்டுவோம். போட்டுட்டு நமக்கு என்னென்ன எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறது, அந்த எண்ணங்கள்ல மிக முக்கியமா அடிக்கடி சில விஷயங்கள் நமக்கு தோணும். அடிக்கடி மிக முக்கியமா நமக்கு தோன்ற அந்த மிக முக்கியமான எண்ணங்கள், ஒரு 5 எண்ணங்கள் அல்லது 10 எண்ணங்களை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு இந்த ஒவ்வொரு எண்ணமா எடுத்து எடுத்து நம்ம ஆராயணும், ஆராய்ச்சி செய்யணும். எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம்? இப்போ நமக்கு எனக்கு ஏதோ ஒரு தாட் ஒன்று வருது, அந்த ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த தாட், இந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றினால், இந்த தாட்டிற்கு நான் வலு கொடுத்தால், இந்த எண்ணத்திற்கு நான் வலு கொடுத்து சொல்லாக செயலாக நான் மாற்றினால், அடிக்கடி இதை பத்தியே நான் நினைச்சுக்கிட்டே இருந்து அது சொல்லாகவும் செயலாகவும் நான் மாற்றினேன் அப்படின்னா அது எனக்கு நன்மை கொடுக்குமா, என் குடும்பத்திற்கு நன்மை கொடுக்குமா, என்னை சுற்றியுள்ளவருக்கு ஒரு நன்மை இருக்குமா, அல்லது இந்த சமூகத்திற்கு அதனால் ஏதாவது நன்மை இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எல்லாருக்கும் நன்மை அப்படின்னு இருந்ததுன்னா, நன்மை இருந்ததுன்னா கண்டிப்பா அதை செயல்படுத்தலாம், அந்த ஆசையை நிறைவேற்றலாம், அந்த எண்ணத்தை நிறைவேற்றலாம், அந்த எண்ணத்திற்கு வலு கொடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த எண்ணம் ஆராய்தல்ங்கிற பயிற்சி. அஹ், நல்லது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அது திரும்ப திரும்ப அதையே எண்ணத்தை மனசுல நினைச்சு நினைச்சு கொண்டு வந்து நம்ம தொடர்ந்து அதுக்கு வலு கொடுத்து 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 நம்ம அதை நிறைவேற்றலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால இப்படிதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சிங்கிறத நம்ம செய்யணும். இந்த பயிற்சியை செய்யறதுக்கு தான் தியானம், தவம், தீட்சை, இந்த மூச்சு பயிற்சி இது எல்லாமே அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிப்போம், நோட் புக்ல எழுதிடுவோம், எல்லா எண்ணத்தையும் எழுதிட்டு முதல் எண்ணத்தை எடுத்துட்டு மனசுல யோசிச்சு பார்ப்போம். இந்த எண்ணம் ஏன் எனக்கு தோன்றுகிறது, எதனால திரும்ப திரும்ப இந்த எண்ணம் அடிக்கடி ஏன் என் மனசுல வருது, இந்த எண்ணம் அடிக்கடி நமக்கு தோன்றதுக்கு காரணம் என்ன. ஸோ சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுதான் ஒரு அடிப்படை காரணமா அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் அடிக்கடி இந்த எண்ணம் நமக்கு தோன்றிட்டே இருக்கும். ஸோ அது என்ன, அந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, அதை நிறைவேற்றினா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி
அப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணணுமா? அந்த எண்ணத்திற்கு வலு கொடுக்கணுமா? அல்லது அடுத்த தடவை அந்த எண்ணம் வந்ததுன்னா, இதனால என்ன நன்மைகள் எதுவும் ஏற்படல. எனக்கோ, என் குடும்பத்திற்கோ, என்னை சுற்றியுள்ளோருக்கோ, இந்த சமூகத்திற்கோ எந்த எண்ணமும் வராது. இந்த எண்ணத்தை செயல்படுத்தினால், இந்த எண்ணத்திற்கு வலு கொடுத்தால், இந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் யாருக்குமே நன்மை இல்ல. எல்லாருக்கும் கெட்டது தான் நடக்கும். அல்லது யூஸ்லெஸ் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்ப அந்த எண்ணம் மீண்டும், மீண்டும் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும், மறுபடியும் அந்த எண்ணம் தோன்றும் போதெல்லாம், இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை. என் குடும்பத்திற்கு தேவையில்லை. இந்த சமூகத்திற்கும் தேவையில்லை. அதனால திரும்ப இந்த எண்ணம் எனக்கு தோன்றாமல் இருக்கட்டும். அப்படின்னு நமக்கு நாமே செல்ஃப் சஜஷன், ஒரு ஆட்டோ சஜஷன் நமக்கு நாமே சொல்லிக்கணும். அந்த மாரி நம்ம செல்ஃப் சஜஷன், ஆட்டோ சஜஷன் நமக்கு நாமே குடுக்க, குடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணம் திரும்ப, திரும்ப தோன்றது, அந்த ஃப்ரீக்வென்சி முதல்ல குறையும். அடிக்கடி தோன்றது, அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப தோணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே குறைஞ்சு, குறைஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணம் அதுக்கப்புறம் திரும்ப வரவே வராது. ஸோ இது பயிற்சியின் மூலமாகத்தான் இதை கொண்டு வர முடியும். ஓவர் நைட்ல அல்லது சுடக் போற நேரத்துல அப்படிலாம் நடக்காது. தினம் கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். டெய்லி பிராக்டிஸ் பண்ண, பண்ண, பண்ண ஒரு ஸ்டேஜ்ல இது கை வரும். ஸோ எந்த எண்ணத்துக்கு வலு கொடுக்கணும்? எந்த எண்ணம் நல்லது? எந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் எல்லாருக்கும் நன்மை ஏற்படும்? அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாம அந்த எண்ணத்திற்கு வலு கொடுத்து அதை சரி பண்ணலாம். அதை ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஸோ அந்த வகையில இது மாரி எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்ணணும். அதேபோல ஆசை சீரமைத்தல். ஆசைகள் எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது தான். உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த மாரி முதல்ல மூச்சு விடணும். மூச்சு தொடர்ந்து மூச்ச உள்ள இழுத்து ஹோல்டு பண்ணி மூச்ச விடணும். திரும்ப மூச்சு இழுக்கணும், ஹோல்ட் பண்ணணும், மூச்ச வெளியில விடணும். ஸோ உயிர் வாழ்வதன் அடிப்படை ஆசையே என்னன்னா, மூச்சு விடுறதே பார்த்தீங்கன்னா, உயிர் வாழ்வதன் அடிப்படை விஷயம். அந்த ஆசைக்காக தான் மூச்சே விடுறோம். அ உயிர் வாழணுங்கிற ஆசையே ஒரு மனுஷனுக்கு இல்லன்னா, அப்புறம் எதுக்கு மூச்ச இழுக்கணும், மூச்ச வெளியில விடணும்? ஸோ ஒரு சிலர் தங்கள் வாழ்வை முடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு நினைப்போட என்ன பண்ணுவாங்க, ஒரு சூசைடல் தாட்ஸ் வரும்போது, அவங்களுக்கு கைட் பண்றதுக்கோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கோ, அவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுறதுக்கோ, அந்த சூசைட் தாட்ஸ்லேருந்து அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கோ யாருமே இல்லாம இருப்பாங்க. யார்கிட்டயும் இவங்களும் பேச மாட்டாங்க. தங்கள் மனக்குமுறல்களையும் யார்ட்டயும் வெளியில சொல்லவும் மாட்டாங்க. உள்ளயே போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாள் அது வெடிச்சு இதாகும்போது என்ன ஆகும்னா, போதும் வாழ்ந்தது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழணுமா? அப்படிங்கிற மாரி மனசுல தோன்றி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க தப்பான முடிவு எடுப்பாங்க. ஸோ நாம வந்து நம்ம சுற்றியுள்ளவர கொஞ்சம் நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணணும். இவங்க அப்நார்மலா நடந்துக்கிறாங்களா? நார்மலா நடந்துக்கிறாங்களா? இவங்க ஏன் இந்த மாரி நடந்துக்கிறாங்கன்னு நாமும் அப்பப்போ செக் பண்ணணும் எல்லாரையும். அண்ட் நாமளும் ஃபர்ஸ்ட்டு நல்லா நடந்துட்டு இருக்கோமா? அப்படிங்கிறது நம்மை நாமே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனும் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி சூசைடல் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் யாருக்காவது வந்ததுன்னா, அது அவங்களுடைய நடத்தையிலேயே, அவங்களுடைய பிஹேவியர்லேயே அது தெரியும் நமக்கு. அத நம்ம கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்ணா கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அந்த மாரி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணா உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு எம்பத்தட்டிக்கலா ஒரு என்ன சொல்லுவாங்க எம்பத்திக்கு? எம்பத்தி ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம, உன்னோட பிரச்சனை என்னங்கிறத நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த பிரச்சனைய நானும் புரிஞ்சுக்கிறேன். உன்னோட ஷூஸ்ல இருந்து நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு ஏன் இப்படி தோன்றுது? அப்படிங்கிறத பத்தி நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். ஒரு எம்பத்தியோட, சிம்பத்தி இல்லாம, கருணை அந்த மாரி இல்லாம, எம்பத்தியோட உன் உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீ சொல்றத நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு மனப்பான்மையோட அவங்கள புரிஞ்சுகிட்டு, அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அங்கேருந்து நல்வழிப்படுத்தி, ஆற்றுப்படுத்தி, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மைண்ட மாத்தி ரிலாக்ஸ் பண்ணி, அவங்கள வந்து அந்த தாட்ஸ்லேருந்து வெளியில கொண்டு வரணும். அந்த மாரி ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள், அந்த மாரி சூசைடல் தாட்ஸ்லேருந்து வெளியில கொண்டு வரணும். இதற்கு ப்ரொஃபஷனல்ஸோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கலாம். கவுன்சிலர்ஸ், பிஹேவியரல் சைக்காலஜிஸ்ட் அல்லது ஸ்னேஹா போன்ற அமைப்புல இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்லைன் அதெல்லாம் கூட ஹெல்ப் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ மனச அறியணும். மனசை அடக்க முடியாது. அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. "மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில நம்ம வந்து மனசுல நெறைய எண்ணங்கள் தோன்றும். நெறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தாட்ஸ அடக்கணும்னு நெனைச்சீங்கன்னா அடக்க முடியாது. அதுக்கு பதிலா அதை அறிய நினைத்தால் தானாவே அடங்க ஆரம்பிக்கும். அதை அறிய நினைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஏன் இந்த தாட்ஸ் எனக்கு வருது? ஏன் இந்த மாரி ஒரு எண்ணம் எனக்கு திரும்ப திரும்ப வருது? இந்த எண்ணத்தை வலு கொடுத்தால், இதை செயலுக்கு கொண்டு வந்தால்,
இதை சொல்லாக மாற்றி செயலாக மாற்றி செயல்படுத்தினா எல்லாருக்கும் நன்மையா, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ அந்த மாதிரி எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், இந்த மாதிரி பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும். இந்த பயிற்சி எப்படி பண்றது? இந்த அகத்தாய்வுங்கிற அந்த பயிற்சி வரும்போது நீங்க எளியமுறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம், தீட்சை, ஒரு 3 வகையான தீட்சைகள் இதெல்லாம் கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா அகத்தாய்வுன்னு ஒண்ணு உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அகத்தாய்வை 1, 2, 3 நிலைகள்ல பிரிச்சு இந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இந்த கோர்ஸ் போது தான் நீங்க சில எக்ஸ்ட்ரா தவங்களையும் கத்துப்பீங்க. பிளஸ் இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்தல், இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நீங்க கத்துக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த வகையில நம்ம மைண்டை, மன அலைச்சலை குறைக்கிறோம், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றோம், நம்மளோட டென்ஷனான ஒரு நிலையிலிருந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு, காம் பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு நம்ம மாறுறோம். அதற்கு மனதை பழக்கப்படுத்துறோம், மனதை பக்குவப்படுத்துறோம். அதற்கு இந்த மெடிடேஷன் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தியானம், தவம்ங்கிற இந்த மெடிடேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உடலை சரிப்படுத்துவதற்கு உடற்பயிற்சிகள், எளிய உடற்பயிற்சிகள், சில ஓக பயிற்சிகள், யோகா என்கிற ஓக பயிற்சிகள் சில இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்றது, மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உடல் சரியாகும், மனம் சரியாகும். அண்ட் காயகல்ப பயிற்சி செய்யும்போது உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் தெளிவு பெறும், உயிராற்றல் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் பண்ணதுனால இந்த உடல், உயிர், மனம் இது 3மே சரியாக ஆரம்பிக்கும். இந்த 3ம் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் சரி பண்ண இது ஒவ்வொன்றுமே சரியாக ஆக நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய நன்மைகள் ஏற்படும். பிரபஞ்ச ஃப்ரீக்வன்சியோட நம்மளால டியூன் பண்ண முடியும். இந்த பிரபஞ்சம் எந்த ஃப்ரீக்வன்சியில் இயங்குது? இந்த பிரபஞ்சம் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவத்தின்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது. ஒரு செயல் செய்தால் அந்த செயலுக்கான விளைவுங்கிறது கண்டிப்பா வரும். ஒரு நன்மையான விஷயம் செஞ்சா எல்லாருக்கும் நன்மை நடக்கும். ஒரு தீய விஷயம் செஞ்சா தீமைகள் தான் நடக்கும். செயலுக்கேற்ற விளைவுபடி தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. நாம செய்யறது நல்லதா செய்யறோமா அப்படிங்கிறத பார்த்து உணர்ந்து அதுபடி நம்ம செய்யணும். செயல் செயலுக்கேற்ற விளைவு வரும். இந்த புரிஞ்சுக்கிட்டு உடல், உயிர், மனம் இது 3த்தையும் சரி பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள், உடல், உயிர், மனம்ங்கிற ட்ரையாங்கிளை நல்லபடியா நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் சூப்பரா மாற ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த உடல் நலமும் மனநலமும் பெற்றுவிட்டோம், ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தை சரி பண்ணிட்டோம், சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதற்கான பயிற்சிகளை டெய்லி பண்றோம். டெய்லி பண்ண டெய்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். உடற்பயிற்சி முக்கியம், காயகல்ப பயிற்சி முக்கியம். மனதை பக்குவப்படுத்துவதற்கு, மனதை சமப்படுத்துவதற்கு, மனதை அது என்ன சொல்லுவாங்க, டென்ஷனாக இருக்க மனசை குறைச்சு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட், மன அமைதி பெறுவதற்கு தியானம், தவம், இந்த தீட்சை, இந்த அகத்தாய்வு இதெல்லாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உடல் நலமும் மனநலமும் பெற்றுவிட்டோம். இது தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. இதை சரி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இதுல growth நடந்துட்டு இருக்கு, இதுல வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. உடல், உயிர், மனம் இதற்குண்டான விஷயங்கள் ரெடி ஆயிடுச்சு. முதல் 2 கேரக்டர் நம்ம பார்த்தாச்சு. உடல் நலம், 5 விஷயம் சொன்னோம் லைஃப்ல. உடல் நலம், மனநலம் 2யும் பார்த்தாச்சு. அடுத்துதான் இந்த 3 இருக்கு. பொருள் வளம்ங்கிற பொருளாதார வளம், செல்வச் செழுமை 3வது அது. 4வது உறவுகள் மேம்பட. அதுக்கு நட்பு நலமும் குணநலமும் சரி பண்ணணும். அதுக்கு 5வது ஆன்மீகம் எனக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த கடைசி 3 தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் பிரேக் எடுத்துக்கோங்க. பக்கத்துல தண்ணி வச்சிருப்பீங்க, எடுத்து குடிங்க. அப்படி இல்லைன்னா எந்திச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காருங்க. இந்த 30 செகண்ட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். அல்ல 1 மினிட் பிரேக் அப்புறம் கண்டினியூ. 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தாச்சு. உடல் நலம், உயிராற்றலை வளப்படுத்துவது. உடல், உயிர் 2ம் சேர்ந்து ஒரே விஷயமா ட்ரீட் பண்ணிக்கலாம். 2வது மனநலம், மனதை வளப்படுத்துவதற்கு, மனதை சரிப்படுத்துவதற்கு, மனதை பக்குவப்படுத்துவதற்கு தேவையான பயிற்சிகள். இது 2யும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ரிலேஷன்ஷிப், உறவுகள் மேம்பட, பொருளாதார வளம், செல்வச் செழுமை. 5வதாக ஆன்மீகம் எனும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 3 மட்டும்தான் இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமான விஷயம். சில ஸ்லைட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்லைட்ஸை நம்ம பார்க்கலாம். இது பண்ணு.
ஸோ பொருளாதார வளம் இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? நம்ம எல்லாருமே ஏற்கனவே பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ம், பொருளாதார வளம் பெறுவதற்கு, பணத்தை சம்பாதிப்பதற்கு நம்முடைய ஆற்றல், அறிவு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறோம். இந்த முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பொருளாதார வளத்தை பார்க்க போகிறோம். ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அது வழியாக உங்களுக்கு சில விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் ஆர் கோபிநாத் சார், கோபாஸ் நிறுவனத்தின் கல்வி நிறுவனத்தின் தலைவர். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ பொருளாதார வளம், செல்வ வளம் பெறுவதற்கு நம்ம எல்லாருமே நம்முடைய அறிவு, ஆற்றல் ரெண்டையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று பொருள் ஈட்டுகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிச்ச பணத்தை எப்படியெல்லாம் முதலீடு பண்றது, எப்படியெல்லாம் அந்த பணத்தை பாதுகாக்கிறது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்து அரசன் நேத்தே நம்ம பார்த்தோம். அரசாங்கத்துக்கு சொன்ன இந்த விஷயம் குடும்பத்திற்கும் பொருந்தும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு மினி அரசாங்கம் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் நேற்று பார்த்துட்டோம். ஸோ இது ஃபர்தராக இதை இந்த பொருளாதார வளத்தை வளப்படுத்துவதற்கு நம்ம என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவோம், என்ன விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் மிஸ்டர் ஆர் கோபிநாத் சார். இவர் சொல்லிக் கொடுத்த ஃபினான்ஷியல் பிரமிட் கான்செப்டை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து விட்டு அதோட நம்ம இதை தொடங்குவோம். இதுதான் முக்கியமானதுங்க. இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு இந்த ஃபினான்ஷியல் பிரமிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கீழே ஒரு பிரமிட்னா நார்மலாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த பிரமிடை பார்த்துருக்கோம். அந்த பிரமிடோடைய பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பிரமிடோடைய அடித்தளம் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அடித்தளத்தில் கீழே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன். கீழே அடியில் இருக்க லேயரை பாருங்க, ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ப்ரொடெக்ஷன்னா என்ன அர்த்தம்? டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும், குடும்ப தலைவனுக்கும், குடும்ப தலைவிக்குமே அந்த குடும்பத்தை பொறுத்து குடும்பத்திற்காக சில பொறுப்புகளும் கடமைகளும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த பொறுப்பும் கடமையும் நிறைவேற்றுவது அவங்களுடைய வேலை. ஸோ அவங்க என்ன பண்ணணும்? இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப இந்த இயல்புடைய மூவர், இல்வாழ்க்கை வாழக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு. அந்த கடமை என்ன? இயல்புடைய மூவர்னு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம டேக் கேர் பண்ணணும். அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அந்த இயல்புடைய மூவர் யாரு? நாம இந்த பூமியில வந்து பிறக்க காரணமாக இருந்த நம்முடைய பெற்றோர். இயல்புடைய மூவர்ல ஒரு கேட்டகரி அவங்க. 2வது கேட்டகரி நம்முடைய வாழ்க்கை துணை. நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கோம். திருமணம் ஆச்சு. கணவன் மனைவி உறவு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்க தான் அந்த இயல்புடைய மூவரில் 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி இந்த இருவரின் அன்பின் வெளிப்பாடாக தோன்றிய குழந்தைகள். அவங்க தான் அந்த 3வது கேட்டகரி. ஸோ வள்ளுவர் சொன்ன வாக்கின்படி இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தரும் இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நாம சில விஷயங்களை செய்யணும். ஸோ பணத்தை, பொருளை ஈட்டணும். ஈட்டிய பொருளை காத்து காத்த வகுத்தல். இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல். ஸோ எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? குடும்பத்தில் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும். குடும்பத்தின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். அந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யணும்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர். உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் அடிப்படை தேவைகள். அந்த மாஸ்லோஸ் தியரின்னு வந்து காமர்ஸில், எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இது சம்பந்தமான விஷயங்களை ஒவ்வொரு மனுஷனும் செய்யணும். ஸோ அதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நாம் போயிட்டு வேலை செஞ்சு பிஸ்னஸ் பண்ணி நம்ம பொருள் ஈட்டி குடும்பத்துக்கு தேவையானதை மாதம் மாதம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் பயன்படுத்தி அற்புதமாக வேலையை செஞ்சு பணம் சம்பாதிப்போம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். பட் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படுது. நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம், நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். திடீர்னு ஏதாவது ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு விபத்தோ அல்லது ஒரு திடீர் நோய் ஏற்பட்டு அந்த குடும்பத் தலைவர் அல்லது குடும்பத் தலைவி அவங்களுக்கு ஏதோ ஏற்பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா
அப்போ அந்த மாதிரி டைம்ல அவங்க மாசம் மாசம் செய்துட்டு இருந்த அந்த கடமைகள், அந்த பொறுப்புகள், அதெல்லாம் இனிமே யார் எடுத்து செய்வா? அதை செய்வதற்கு தேவையான பொருளாதார பலம் அந்த குடும்பத்துக்கு இருக்கா? அவ்வளவு பணம் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்கோமா? ஸோ தட் இவருடைய இழப்பு பிசிக்கலா அவர் இறந்துட்டாரு. திரும்ப அவரை உயிர் கொண்டு வர முடியாது. இது சத்யவான் சாவித்திரி காலம்லாம் கிடையாது. போய் யமன்ட்டயே சண்டை போட்டு திரும்ப சத்யவானை திரும்ப கூட்டிட்டு வர மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாது. உயிர் போயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ பொருளாதார இழப்பு அந்த டைம்ல உருவாயிடுச்சு. அப்போ அந்த பொருளாதார இழப்பை ஈடுகட்டுவதற்கு எதையும் நம்ம செஞ்சு வைக்கல அப்படின்னா, வீட்டில் இருக்கிற சேமிப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதை மட்டும் வச்சு எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ முடியும்? அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு பணம் தேவை. அப்போ அதுக்கு உரிய ப்ரொடெக்ஷனை நம்ம குடும்பத்திற்கான ப்ரொடெக்ஷனை ரெடி பண்ணி வைக்கல அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அந்த குடும்பத்திற்கு? ஸோ வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு டெத்தோ, ஆக்சிடென்ட்னாலேயோ, இயற்கைனாலேயோ, டிசீஸ்னாலேயோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, பொருளாதார இழப்பு ஏற்பட்டுடுச்சு, இனிமேல் மாதம் மாதம் சம்பளம் வராது, மாதம் மாதம் காசு வராது, பணம் இருக்காது. அப்போ அந்த குடும்பம் எப்படி தழைக்கும்? அந்த குடும்பம் அதோடைய ரெகுலர் ரொட்டீன்ஸை எப்படி செய்யும்? ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூலில் போய் காலேஜில் போய் ரெகுலராக படிக்கணும், 3 வேளை சாப்பிடணும், அடிப்படை தேவை, ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர் எல்லாமே தேவை. இப்போ எல்லாத்துக்கும் பணம் எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ அங்கே தான் இன்சூரன்ஸுங்கிற ப்ரொடெக்ஷனுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்சூரன்ஸுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். ஸோ அதுதான் பிரமிடோடைய பேஸ், அதுதான் ப்ரொடெக்ஷன். முதல்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ திடீர்னு ஒரு நோய் வந்து அதனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் நிறைய செலவாகி என்ன ஆயிடுது? ஒவ்வொரு குடும்பமும் அவங்க அது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற சேமிப்பு, அவங்களோட எஃப்டி இதெல்லாம் கரைஞ்சு போயிடும், அல்லது கடன் வாங்க வேண்டியிருக்கும். அண்ட் ஒன்ஸ் கடன் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டோம்னா மாசம் மாசம் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து பெரும் பகுதி அந்த கடனுக்கான அந்த மாத தவணை செலுத்துவதற்கும் வட்டி செலுத்துவதற்கும் அதுக்காக போக ஆரம்பிச்சிடும். ஸோ சம்பாதிக்கிற பணம் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா குடும்பத்தில் நடத்துறது டைட் ஆகிடும், குடும்ப பட்ஜெட் டைட் ஆகிடும். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் தொகையை ப்ரீமியமாக கட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒவ்வொரு குடும்பமும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தேவை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை. ஸோ தட் அந்த குடும்ப உறுப்பினர், குடும்ப தலைவர் அவர் திடீர்னு இல்லாமல் போனால் அவரால் இந்த குடும்பத்திற்கு மாதம் கிடைக்கக்கூடிய தொகை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக, டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக அந்த குடும்பத்துக்கு வந்து சேரணும். ஸோ தட் அந்த தொகையை ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பென்ஷன்லேருந்து மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு தொகை வந்துட்டுருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்காரு, திடீர்னு அவர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அப்போ அந்த 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஃபேமிலிக்கு வந்துடும். அந்த 1 கோடி ரூபாயை அவங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு 6%ங்கிறது சேஃப் ரிட்டர்ன் கண்டிப்பாக எல்லா பேங்க்லையும் கிடைக்கும். அப்போ 1 கோடிக்கு 6% அப்படின்னா ஒரு 6 லட்சம் ரூபாய். இப்போ 6 லட்சம் அப்படிங்கிறத 12ஆல் வகுத்தோம்னா மாதம் மாதம் 50,000. ஸோ ஒரு ஆனுவிட்டி பென்ஷன் மாதிரி எடுத்துட்டோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் குடும்பத்துக்கு ஒரு 50,000 வந்துட்டே இருக்கும். மாதம் மாதம் வரக்கூடிய இந்த தொகையை வைத்து இந்த குடும்பத்தை ரன் பண்ணலாம், குடும்பத்தோட பேசிக் நீட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம், பேசிக் நீட்ஸுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு ஒரு லைஃப்பை ரன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு அவர் இருந்தால் உழைத்து சம்பாதிச்சு மாதம் மாதம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த காசு இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வந்ததுனால பல்காக அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் எடுத்துக்கலாம். ஸோ குடும்பத்துக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ரெடி பண்ணி வச்சாதான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதுக்கு நம்ம ப்ரீமியம் கட்டலைன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஃபேமிலிக்கு இருக்காது. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே சேர்த்து வச்ச சொத்துக்களை அடமானம் வைத்தோ அல்லது சொத்துக்களை விற்றோ பணம் இது ரெடி பண்ணி அந்த பணத்தை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக தான் ப்ரொடெக்ஷனுங்கிறது தேவை. டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அதனால ஒரு கை கால் ஊனமோ அல்லது ஒரு லாஸ் ஆஃப் லிம்ஸ், கண் காது ஏதோ அல்லது ஆக்சிடென்டல் டெத்து கூட ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா ஃபேமிலிக்கு மிகப்பெரிய லாஸுங்கிறதுனால இதுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேரணும். அப்படி இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்லை கவர் பண்ணுற மாதிரி பாலிசி தேவை. ஸோ இது மாதிரி இன்சூரன்ஸும் தேவை, ப்ரொடெக்ஷன் தேவை. ஸோ இது பேசிக் விஷயங்கள். இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்.
ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிரமிடுங்கிறது இது முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஸோ இது மாதிரி ப்ரொடெக்ஷனுங்கிறது முக்கிய தேவை. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது மிக முக்கியமானது. இது கண்டிப்பாக எல்லா குடும்பத்திற்கும் தேவையான ஒரு விஷயம். ஸோ ஃபினான்ஷியல் பிரமிடு, இந்த ஃபினான்ஷியல் பிரமிட் படி பாட்டம் லேயரில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு அதை பண்ணிடணும். சரிங்களா? இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? ரிஸ்க் ஃப்ரீ growth. இந்த ரிஸ்க் ஃப்ரீ growthங்கிற இடத்துல தான் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அங்கே முதலீடு பண்ணிங்கன்னா பணம் சேஃபாக இருக்கும், பணம் வளரவும் செய்யும். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ, அதில் ரிஸ்க் கிடையாது, growth இருக்குது, அதில் வளர்ச்சியும் இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எஃப்டியில் அது இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில், எம்ஐஎஸில், என்எஸ்சியில், பிபிஎஃப்ல, சேலரி வாங்குற இடத்துல பிடிக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதில் பப்ளிக் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பேங்க்ஸில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதே போல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய என்டோமெண்ட் பேஸ்ட் பிளான், மணி பேக் பிளான்ஸ், இது எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ growth. இங்கே பணம் போட்டிங்கன்னா பணம் வளரவும் செய்யும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வளர்ச்சியோடு சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் பாதுகாப்பும் அதில் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் ஃப்ரீ growth, இதில் ரிஸ்க் இல்லை. ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் பணத்தை கட்ட ஆரம்பிச்சிங்க, சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலையண்ட் வாழ்க்கை. அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி உயிர் வாழ தேவையில்லை. நமக்கு நாமே நம்ம குடும்பத்தை பாதுகாத்து நம்ம செல்ஃப் ரிலையண்ட் வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அங்கேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். நம்ம சம்பாதிக்கிற பணத்துலேருந்து கொஞ்சம் தொகையை அதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ பாட்டம் லேயர் ப்ரொடெக்ஷன், அதுக்கு அடுத்த லேயர் ரிஸ்க் ஃப்ரீ growth. இது ரெண்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழிருந்து ஆரம்பித்து தான் படிப்படியாக பில்டிங் கட்ட முடியும். ஃபவுண்டேஷனை போட்டுட்டு தான் பில்டிங் கட்ட முடியும். அதே போல் இந்த ஃபினான்ஷியல் பிரமிடும் கீழேருந்து ஆரம்பித்து தான் மேல் நோக்கி நம்ம போகணும். ஸோ கீழே இருக்க லேயரை ரெடி பண்ணிடுறோம், அதுக்கு தேவையான காசை கட்டிடுறோம், அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடுறோம். அடுத்தது ரிஸ்க் ஃப்ரீ growthக்கு வரும். ரிஸ்க் ஃப்ரீ growthல என்னென்னலாம் ஒர்க்குன்னு பார்த்தோம். அந்த ஒரு லேயரையும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது அதுக்கு மேல் லேயரில் இருக்கிறது தான் growth வித் ரிஸ்க். அதாவது அங்கே வளர்ச்சி இருக்குது, கொஞ்சம் அதிக வளர்ச்சியே கூட இருக்குது, ஆனால் அதோட சேர்ந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க் சாப்பிட முடியும். இது அடிப்படை விஷயம். இது நம்ம சினிமா பார்த்து கற்றுக்கிட்டோம். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க் சாப்பிட முடியும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுத்தோன்னா கொஞ்சம் வளர்ச்சி ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் முதலீடுகள், நல்ல நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி டிமேட் அக்கௌண்ட்டில் வைக்கணும். ஒரு நிமிஷங்க, ஒரு சின்ன கெஸ்ட் வந்தாங்க, அவங்கள வரவேற்று அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி செஷன் நடந்துகிட்ருக்கு, இதை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் பொருளாதார வளத்தில் பொருளாதாரத்தை எப்படி எப்படிலாம் பண்ணலாம், பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஃபினான்ஷியல் பிரமிட் படி இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த லேயர் படி கீழேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு லேயராக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ப்ரொடெக்ஷன் முடிச்சிட்டோம், ரிஸ்க் ஃப்ரீ growth முடிச்சிட்டோம், growth வித் ரிஸ்க் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி நம்முடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம அதை வைக்கணும். நம்ம எல்லாருமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயோ, ஐசிஐசிஐ பேங்க்லேயோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலேயோ, ஐஓபிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில், நல்ல பேங்க்கில் நம்ம பணத்தை சேமிக்கிறோம், பணத்தை முதலீடு பண்ணுறோம், நம்ம எப்படி போட்டு வைக்கிறோம், நம்ம முடிஞ்சால் அங்கே லாக்கர் கூட வாங்கி நம்ம காஸ்ட்லியான பொருள்கள்லாம் கூட உள்ளே வைக்கிறோம் லாக்கரில். ஸோ இதெல்லாம் பண்ணுற நாம அந்த நிறுவனம், அந்த பேங்க்கோடைய ஷேரை வாங்கி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சா என்ன? 18 வயதான ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 18 வயசு ஆயிடுச்சுன்னா கம்பல்சரியாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நல்ல நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி வைக்கணும். இப்போ டாடா நிறுவனம் இருக்குது, டாடா நிறுவனத்தில் டாடா சன்ஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் அவங்க வச்சுருக்காங்க. டைட்டன் ஷோரூம்லேருந்து, டைட்டன் வாட்ச் தயாரிக்கிறதுலேருந்து நிறைய நிறைய விஷயங்கள் டீல் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது. பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ், நல்ல பேங்க்ஸ் இருக்குது. அதே போல் நுகர்வு கலாச்சாரம், நுகர்வு டெய்லி காலையில் ஏஞ்சி சாயந்தரம், காலையில் ஏஞ்சி நைட்டு படுக்க போகிற வரைக்கும் நிறைய பொருட்களை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஆண்களாக இருந்தால் ஷேவ் பண்ணுறதுக்கு ஷேவிங் க்ரீமு, ஷேவிங் ப்ரஷ்ஷு,
அந்த பிரேசர் பிளேடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள். நம்ம காலைல ஆரம்பிச்சு டீ குடிக்கிறது, அதே போல் காலைல டிஃபன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயங்களை தயாரித்து கொடுக்குற கம்பெனிஸு, கோதுமை தயாரிக்கிற கம்பெனி, கோதுமை மாவு தயாரித்து விற்கிற கம்பெனி. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். தினம் தினம் மக்களுக்கு காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸை தயாரித்து விற்கிற கம்பெனிஸ் இருக்காங்க. நல்ல நிறுவனங்கள், பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள், அதெல்லாம் ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனிஸாக ஷேர்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி நிறுவனம் டெய்லி அவங்களுக்கு சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி அவங்களுக்கு ப்ராடக்ட் தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் நடக்கும், சேல்ஸ் நடக்கும், ப்ராஃபிட்டுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். மக்கள் டெய்லி நுகர்வு கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க அந்த ப்ராடக்டை. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் எதுன்னு பார்த்து, நல்ல நிறுவனங்கள் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா நடத்திட்டு இருக்காங்க, நல்ல ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ நல்லா இருக்குது, ப்ரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ பிஇ ரேஷியோ நல்லா இருக்குது, அவங்களுடைய ஆர்டர் புக்கில் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, இன்னும் ரெகுலராக நல்ல ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் இருக்குன்னா நல்ல கம்பெனி நிறுவனங்களை ஷேர்ஸை வாங்கி நம்ம அதை வாங்கி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது. ஃபார்மா ஸ்டாக்ஸ் இருக்குது, ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் தான் சென்செக்ஸில் இருக்குது. இந்தியாவோட டாப் 30 கம்பெனிஸ் தான் சென்செக்ஸில் இருக்குது. டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டியில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே சென்செக்ஸ் நிஃப்டிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சென்செக்ஸுங்கிறது இந்தியாவின் முதல் 30 கம்பெனி, நிஃப்டிங்கிறது இந்தியாவின் முதல் 50 கம்பெனிகள். ஸோ இந்த கம்பெனிஸோட இண்டெக்ஸை இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸுங்கிறது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி இந்த இண்டெக்ஸுங்கிறது ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 30, 40, 50, 60 வருடங்களா அந்த மாதிரி நீங்கள் 50 வருடங்களுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிங்கிறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. இதோட காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டுங்கிறது நல்லா இருக்குது, மோர் தென் 15% இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறுவன பங்குகளில் கண்டிப்பாக டைரெக்டாக நல்ல பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லா மனிதர்களும் 18 வயதான எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸும் கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல நிறுவனத்தின் ஷேர்ஸை வாங்கி வைக்கணும். ஒரு திருமணம் நடக்குது, திருமணத்துக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்னா கூட ஒரு ஷேர் வாங்கி அந்த ஷேரை கிஃப்டாக கொடுங்க. அந்த ஷேர் வாங்குறதுக்கு தேவையான பணத்தை கிஃப்டாக கொடுத்து அவங்கள அதை வாங்கி வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் அந்த ஷேரை வாங்கிட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அவங்க டிமேட் அக்கௌண்ட், உங்களுடைய கிளைண்ட் ஐடியிலேருந்து அவங்க கிளைண்ட் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் அதை டீடு மாற்றலாம். நீங்கள் ஒரு ஷேரை ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தைங்க பேரில் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதம் ஆரம்பிக்கிறது. இன்ஃபேக்ட் சில பேர்லாம் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட வாடிக்கையாளர்கள்லாம் குழந்தை கரு உருவாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கரு உண்டாயிடுச்சு, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்க, அந்த சந்தோஷமான மனநிலையோட அந்த சந்தோஷ செய்தியை கேட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஹாப்பியாகி வெளில வந்து அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த 1 or 2 டேஸ்லேயே ஃபோன் பண்ணி குழந்தைக்காக இப்போலேருந்தே சேமிக்க ஆரம்பிக்கணும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அப்போலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கரு இப்போ தான் உருவாகியிருக்கு, இப்போ தான் கரு வளரப்போகுது. ஒரு 10 மாதம் கரு வளர்ந்து அப்புறமா குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டே, 18 வயசு 20 வயசு ஆகப்போ அதுக்கு டைம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்துருச்சு. மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிங்கிறது நல்ல விஷயம், தொடர் சேமிப்பு, மாதம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நீண்ட நாட்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீண்ட நாட்கள் மார்க்கெட்டில் இருக்கும்போது உலகின் 8வது அதிசயம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேலை செய்யறதுனால ஃபாஸ்ட்டாக நல்ல வேகமாக நல்ல growth கிடைக்கும், பணம் நல்லா வளரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது சம்மந்தமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செபி மார்க்கெட் ரெகுலேட்டர் செபியும் அது சம்மந்தமாக நிறைய ஆட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் பிக் பாஸ் மாதிரி ப்ரோக்ராம்லாம் வரும்போது அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது, மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹை அப்படிங்கிற அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி அவங்க சில ஆட்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் வந்து இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு தேவை, ஸோ அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் தேவைன்னு சொல்லி அதையும் உணர்த்துவதற்கு தேவையான ஆட்ஸையும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து காப்பீடு, முதலீடு ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே இரு கண்கள் மாதிரி. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வேணும் அப்படின்னா இது ரெண்டுக்குமே பணத்தை அலோகேட் பண்ணணும்.
இங்கேயும் கொஞ்சம் பண்ணணும், அங்கேயும் கொஞ்சம் பண்ணணும். ஏதாவது ஒண்ண மட்டும் பண்ணீங்கன்னா, புரொடெக்ஷன் இல்லாம வெறும் சேமிப்பு மட்டும் மாசம் மாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் மாசம் எஃப்டியோ, மாசம் மாசம் ஆர்டியோ சாரி மாசம் மாசம் ஆர்டியோ அல்லது மாசம் மாசம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோ பண்ணிட்டு இருக்காங்க. அல்லது டிமேட் அக்கவுண்ட்ல மாசம் மாசம் ஒரு நிறுவனத்தின் ஷேரை வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு மாசம் மாசம் ஒரு இன்ஃபோசிஸ் ஷேர் அல்லது மாசம் மாசம் ஒரு டிசிஎஸ் மோட்டார்ஸோட சாரி டாடா மோட்டார்ஸோடைய ஷேர் அல்லது மாசம் மாசம் டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் வாங்கி ஒரு ஒரு ஷேர் வாங்கி வாங்கி அக்கௌண்ட்ல டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரு சேவ் அண்ட் கிரியேட். கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு 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 இல்ல கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணி 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 ஒரு பெரிய தொகையை உருவாக்குறீங்க. அதுக்கு பேர் சேவ் அண்ட் கிரியேட். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து மாசம் மாசம் நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து மாசம் மாசம் வேலை அல்லது பிஸ்னஸ் பண்ணணும். தொடர்ந்து மாசம் மாசம் அதுலேருந்து வருமானம் வந்துட்டே இருக்கணும். அப்படி வரக்கூடிய வருமானத்தை சேமிப்புக்காக இந்த முதலீட்டுக்காக தொடர்ந்து மாசம் மாசம் பணத்தை எடுத்து வைக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும். இது எல்லாத்திற்கும் கேரண்டிங்கிறது ஒன்று இருந்தாதான் அண்ட் தொடர்ந்து இதெல்லாம் நடக்கணும்னா அவர் முதல்ல உயிரோட இருக்கணும். உயிர் வாழ்ந்தாதான் உயிரோட இருந்தாதான் தொடர்ந்து மாசம் மாசம் இதை செய்ய முடியும். ஸோ அவர் தொடர்ந்து நீண்ட நாட்கள் பல வருஷங்கள் உயிரோட இருப்பாருங்கிறதுக்கு யாருக்காவது ஏதாவது கேரண்டி இருக்குங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம யார்கிட்டையுமே கேரண்டி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பிறக்கும்போது நமக்கு என்ன கொடுத்தாங்க? பிசிங்கிற ஒரு பர்த் சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன போட்டாங்க? அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க, என்னைக்கு பிறந்தாங்க, எத்தனை மணிக்கு பிறந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் டிஓபி டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த ஒரு பிசிங்கிற இந்த பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்கு. நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு கேரண்டி கார்டோ வாரண்டி கார்டோ நம்ம கிட்ட கிடையாது. நாம வணங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்துக்கிட்ட கேட்டாலும் அந்த தெய்வம் ஒரு கேரண்டி கொடுக்காது, வாரண்டியும் கொடுக்காது. என்னைக்கு வேணாலும் உன் உயிரை எடுப்பேன், உன்னுடைய கர்மா முடிஞ்சிருச்சு, உன் கர்ம வினை பதிவுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னோட கர்மா பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கிடுவாங்க உன்னை அப்படின்னு தான் எல்லா மதங்களும் இயங்குது. இது இயற்கை விதியா இருந்தாலும் சரி அல்லது நீங்க கடவுள் நம்பிக்கை வழிபாட்டு வழி பார்த்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உயிர் வாழ முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தூக்கிடுவாங்க. ஸோ அது எப்போ நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. டெத் இஸ் சர்டன். பிறந்த எல்லா உயிர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணித்து தான் ஆக வேண்டும். ஸோ டெத் இஸ் சர்டன். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஆனால் என்னைக்கு, அது எப்போ நடக்கும், அது அன்சர்டன். அது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும். அந்த அன்சர்டனிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது தேவை, இந்த இன்சூரன்ஸுங்கிறது தேவை. டேட் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா நீண்ட நாள் உயிர் வாழ போறோம் அப்படின்னா மாசம் மாசம் சம்பாதிச்சு மாசம் மாசம் பணத்தை சேர்த்து மாசம் மாசம் முதலீடு பண்ணி ஒரு பெரிய தொகையை உருவாக்கிடலாம். சப்போஸ் ஷார்ட் பீரியட்லேயே அல்பாயுஸ்ல நடுவுலே போயிடுவாங்க அப்படின்னா அப்போ இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்காக எல்லா மனிதர்களுமே கண்டிப்பாக இன்சூரன்ஸுங்கிறத எடுத்து வச்சுக்கணும். அதே போல காப்பீடோடு சேர்ந்து முதலீடும் பண்ணணும். ஃபியூச்சருக்கும் தேவை அதிகம் எடுத்து வைக்கணும், ப்ரொடெக்ஷனும் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கோ ப்ரீமியம் கட்டும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அல்லது ஒரு என்டோமெண்ட் பேஸ்ட் பிளானுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது வெல்த் கிரியேஷனுக்கு அடிப்படையாக எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அண்ட் சேவ். முதல் நாளே ஒரு தொகையை உருவாக்கிடுறீங்க, சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறத உருவாக்கிடுறீங்க முதல் நாளே, முதல் பிரீமியத்தை கொடுக்கறதுனாலேயே. அப்புறம் அதுக்கு உண்டான அந்த சொத்தை ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த விஷயம், அந்த என்டோமெண்ட் பிளானுடைய அந்த ஃபுல் சொத்தை உருவாக்குறதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் தவணைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி 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 ஒரு பெரிய தொகையை உருவாக்குறோம் எண்டில் மெச்சூரிட்டிக்கு. இன்பிட்வீன் ஏதாவது ஏற்பட்டுதுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஃபர்தராக நீங்கள் ப்ரீமியம் கட்ட வேணாம், உங்களுக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ண தொகையை உங்களுக்கு இப்போவே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 எந்த பர்பஸ்க்காக அதை சேமிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த பர்பஸ்க்கான அந்த தொகையை முதல்ல கொடுத்துருவாங்க. அதில் அந்த டெத் வந்தோடனே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன், குடும்பத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடுது. அந்த ப்ரொடெக்ஷன் முக்கியம். அட் த சேம் டைம் ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியம். ஸோ காப்பீடு முதலீடு ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரெண்டையுமே செய்யணும். ஸோ ப்ரொடெக்ஷன், ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத் வித் ரிஸ்க், இது எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் அந்த க்ரோத் வித் ரிஸ்கில் ரிஸ்க் எடுக்கிறோம், ரஸ்க் சாப்பிட்ணுன்னா ரிஸ்க் எடுக்கணும்னு புரிஞ்சுது. தொடர்ந்து மாதம் மாதம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். தொடர்ந்து மாதம் மாதம் பண்ணாதான், சிஸ்டமேட்டிக்காக பண்ணாதான், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வேலை செய்யும்.
பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேலை செய்யணும்னா நேரம் அதுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். சீக்கிரம்னா என்னைக்கு எது சீக்கிரம், என்னைக்கு சீக்கிரம்னா இன்னைக்கே ஆரம்பிக்கிறது தான் சீக்கிரம். உடனே ஆரம்பிக்கணும். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃபோனில் ஆப் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை இன்னைக்கு நைட்டே கூட ஆரம்பிக்கலாம், அல்லது நாளைக்கு காலைல கூட ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் அவ்வளோ ஈஸியான ப்ராசஸாக மாறிடுச்சு. கேஒய்சிங்கிறது உங்கள் ஃபோன்லேருந்தே உங்களை ஃபோட்டோ எடுத்து உங்களை பேன் அப்லோட் பண்ணி உங்கள் ஆதார் அப்லோட் பண்ணி உங்களை ஃபோட்டோ எடுத்து உங்களை ஒரு தடவை கண்ணை அப்படி பிளிங்க் பண்ண சொல்லி நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணை பிளிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணி உங்களோட கேஒய்சி ஆன் த ஸ்பாட் ஃபோன்லேயே பண்ணிவிட்டு அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட கேஒய்சி அப்ரூவ் ஆகி உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வித்தின் 24 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர் மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் டெக்னாலஜி எல்லாமே இன்னைக்கு வளர்ந்துருச்சு. நீங்கள் அதை எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், எந்த நிறுவனத்தில் கம்மியாக இருக்குது, brokerage கம்மியாக இருக்குது, எது நீங்கள் அடிக்கடி வாங்குவீங்க விற்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து brokerage ரேட் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் மாதம் மாதம் ஒரு தொகை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். 18 வயசான அத்தனை பேருமே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும். 18வது பர்த்டே, அந்த 18th பர்த்டேக்கு எல்லா சொந்தங்களும் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா எல்லாருமே ஷேர் சர்டிஃபிகேட்டை தான் வாங்கி தரணும். ஷேர் தான் வாங்கி அவனோட டிமேட் அக்கௌண்ட் என்ன, உன் டிபி ஐடி என்ன, உன் கிளைண்ட் ஐடி என்ன, அது ரெண்டையும் எனக்கு கொடு. நான் என் அக்கௌண்ட்டில் அதை வாங்கிட்டு என்கிட்ட இருக்கிற ஷேரில் ஏதாவது ஒன்று உனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அது உனக்கு கிஃப்டாக தரேன், பர்த்டே கிஃப்ட், உன்னோட 18th பர்த்டே கிஃப்ட் இதுதான் அப்படின்னு எல்லா உறவுகளும் அது மாதிரி கொடுக்கணும். நல்ல ஷேர்ஸை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும். ஸோ ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஏதாவது தொகை ஒர்த்து ஷேரை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி வளரணும். ஈக்விட்டியில் பொதுமக்களுடைய பார்ட்டிசிபேஷனுங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஆதிக்கத்தை தாண்டி நம்ம நாட்டுடைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய ஆதிக்கம் அப்போ தான் வளரும். நாம் இதில் பங்கெடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட் விழும்போது நம்ம நல்ல கம்பெனி ஷேர்ஸாக வாங்கி வைக்கணும். ஒரு பொருள் கம்மியாக இருக்கும்போது தான் வாங்கி ஒரு பொருள் அதிக ரேட்டுக்கு போகும்போது தான் அதை விற்கணும். அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். பை லோ செல் ஹை. ஸோ இதை தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர், உங்கள் ஃபினான்ஷியல் பிளானர், எங்களை போன்றவர்கள்ட்ட நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேலும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த க்ரோத் வித் ரிஸ்கில் அதிக டைம் கொடுத்தா தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேலை செய்யும். அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் இந்த இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிருக்கா? ஓகே. ஸோ இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம். ஒரு 2 பசங்க படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றாங்க. 25 வயசுல வேலைக்கு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ராம், ஷாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். ராம் என்ன பண்றாப்புல 25 வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மாசம் மாசம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. 10 வருஷம் தான். 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்றாரு. மாசம் 5000, வருஷத்துக்கு 60,000, 10 வருஷத்துல ஒரு 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. கரெக்டுங்களா கணக்கு? 35 வயசு ஆனோடனே மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திடுறாரு. ஸோ 6 lakhs டோட்டலாக ராம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும். இந்த 10 வருஷ பீரியடில் மாசம் மாசம் கட்டின தொகை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும். ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கையிலேருந்து வெளியில் போனது 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. இன்னொரு பையன் ஷியாம் இருக்காரு. அவரும் இவரும் ஒன்றா ஒரே காலேஜில் படித்தாங்க, ஒரே இதுதான் முடித்தாங்க, ஒரே கம்பெனியில் தான் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனால் ஷியாம் என்ன முடிவு பண்ணாருன்னா லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும், கடன் வாங்கணும், காஸ்ட்லியான பைக் வாங்கணும், காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வாங்கணும், வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாதம் மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணல, சேவ் பண்ணல. ஆனால் 35 வயசுக்கு அப்புறம் தான் ஞானோதயம் வருது. குடும்பம் உருவாயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நம்ம சேமிக்காமல் விட்டுட்டோமே, சரி இனிமேலாவது சேமிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ராம் சேமித்த மாதம் மாதம் தொகையை விட நம்ம அதிக பணமாக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுவும் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு? 35 வருஷத்தில் ஆரம்பித்து 55, 60 வயசு வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஈஸி கால்குலேஷனுக்கு 20 வருஷம் எடுத்துப்போம். ராம் 10 வருஷம் தான், மாதம் 5000 தான், டோட்டலாக 6 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஷாம் 35 வயசுல தான் ஆரம்பிக்கிறாரு, 55 வயசு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 20 வருஷம்.
ஸோ அங்கே 10 வருஷம் தான், ஆனால் இந்த பையன் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுவும் எப்படி டபுள் த அமௌண்ட். மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மாதம் 10,000னா வருஷத்துக்கு ஒரு 1.2 லேக்ஸ், 10 வருஷத்தில் 12 லட்சம். அப்போ 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 24 லட்சம் ரூபா ஷியாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷியாம் 24 லட்சம் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ராம் வெறும் 6 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் 55 இயர்ஸ், ரெண்டு பேருக்கு 55 வயசு முடியும் போது யாருக்கு அதிக பணம் இருக்கும்? நீங்க என்ன பண்றீங்க? எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று எடுக்கு. அது நீங்க கூகுள் ஓப்பன் பண்ணி எஸ்ஐபி கால்குலேட்டர், இல்லை சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி எஸ்ஐபி கால்குலேட்டர்னு கேட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அந்த கால்குலேட்டரில் மாச தொகை எவ்வளோ, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி பர்சன்டேஜ் கேட்கும். அந்த பர்சன்டேஜுங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐயா செபி சொன்ன ரூல் படி 12 அல்லது 13% வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. 13%. நீங்கள் 13னே போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ மாசம் ராம் இன்வெஸ்ட் பண்ணி 10 வருஷத்துல முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சிடுறாரு. ஆனால் பணத்தை வெளியில் எடுக்கல. 55 வயசு வரைக்கும் அது வளர்றதுக்காக அப்படியே மார்க்கெட்டில் விட்டுறாரு. ஷாம் 35 வயசுல தான் ஆரம்பிச்சு 20 வருஷத்துக்கு மாசம் தொடர்ந்து 10,000 இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த எஸ்ஐபி கால்குலேட்டரில் பார்த்துட்டு யார்கிட்ட அதிக பணம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஷாம் அதிக பணம் இன்வெஸ்ட் பண்றாரு, டபுள் த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு மாசம், பிளஸ் டபுள் த பீரியட் இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு அதிக தொகை எண்டில் கிடைக்குமா அல்லது ராம்க்கு அதிக தொகை எண்டில் கிடைக்குமா? ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி சதவீதம்ங்கிறது 13% வளர்ச்சி. கம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டு. வருடம் காம்பவுண்டிங் ஆகிறது 13% காம்பவுண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சிப் கால்குலேட்டர், எஸ்ஐபி கால்குலேட்டர்னு நீங்கள் கூகுளில் தேடி அதில் ஒவ்வொரு வேல்யூவாக டைப் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, யாருக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது எப்போ வேலை செய்யும், யாருக்கு வேலை செய்யும், சீக்கிரமாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்லதா அல்லது லேட்டாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்லதா அப்படிங்கிறத நீங்களே பார்த்து நீங்களே உணர்ந்து ஃபீட்பேக் மட்டும் எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? பொருளாதார வளத்திற்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டிப்ஸ் இருக்குது. நாங்கள் இது ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்போம், இல்லை சம்டைம்ஸ் 2 நாள் கூட ஒர்க் ஷாப் எடுப்போம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 2 டேஸ் ஒர்க் ஷாப், 1 டே ஒர்க் ஷாப்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு, ஹையர் அஃபிஷியல்ஸ்க்குலாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் ப்ரோக்ராமில் 5 ஏரியாவில் பொருளாதாரம்னு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த ஷார்ட் பீரியடில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவோ அல்லது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சு கேளுங்க டவுட்ஸ். ஸோ ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டோம். உடல் நலம், மனநலம், பொருள் வளம் 3 பார்த்தாச்சு. உறவுகள் மேம்பட ஆன்மீகம் 2 முக்கியம். எல்லா மனிதர்களும் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். மேன்னாலே உமனும் சேர்ந்து தான். ஏன்னா உமன்கிற வார்த்தைக்குள்ளதான் மேன்கிறவன் அடங்கி இருக்கான். ஷீங்கிற வார்த்தைக்குள்ளதான் ஹீங்கிற மேன் அதுவும் உள்ள அடங்கி இருக்கு. ஸோ அதனால ஒரு உயிர் உருவாவதும் ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து தான். ஒரு தாயின் வயிற்றுல தான் கரு உருவாகி கரு வளர்ந்து ஒரு குழந்தை உருவாகுது. ஸோ பெண் தான் மிக முக்கியமானது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஆண் பெண் உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் எல்லா உயிர்களிடத்திலும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பும் கருணையோட நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, எல்லார்ட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும்னு தான் எல்லா மனிதர்களும் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய தன்முனைப்பு காரணமாக, நம்முடைய ஈகோ காரணமாக, நம்முடைய செல்ஃபிஷ்னஸ் காரணமாக, நம்முடைய இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற 6 தீய குணங்களின் காரணமாக ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் உறவு முறைங்கிறது நல்லா இல்லை. நிறைய பிணக்குகள் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஒரு நிம்மதியான லைஃப் வாழ முடியல. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை இல்லாமல் வாழ முடியல. ஒரு அக்கா தங்கைக்குள்ள, ஒரு அண்ணன் அக்கா, ஏதோ எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது அப்பா அம்மா பிள்ளைகள் அந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன சின்னதாக சண்டைகள் வந்துட்டே தான் இருக்கு. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? ஈகோ. அது ஒரு முக்கிய காரணம். நேத்திக்கே சில பேர் அந்த காரணங்கள்லாம் சொன்னாங்க. தன்முனைப்பு அப்படிங்கிறது காரணமா இருக்கு. தேவையில்லாத ஈகோ, எமோஷன் கோ,
தேவையில்லாம ஈகோவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுனால, சில விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போனதுனால, நம்ம அப்பா அம்மா தானே, நம்ம கணவன் அல்லது மனைவி தானே, நம்ம பெத்த பிள்ளைங்க தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதனால, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நானும் சம்பாதிக்கிறேன், நானும் நல்லா படிச்சிருக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும்? நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தன்முனைப்போட 2 பேரும் போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியா நிக்கும்போது, அந்த உறவில் விரிசல் ஏற்படுகிறது. இன்னைக்கு நெறைய நம்ம உதாரணங்கள் பார்க்குறோம். நெறைய டிவோர்ஸ் ரேட்ஸ் பார்க்குறோம். செலிபிரிட்டி கப்புளாக இருந்தாலும் சரி, நார்மல் கப்புளாக இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் ரேட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் டிவோர்ஸ் ரேட் ஹாஸ் இன்கிரீஸ்ட். நெறைய உறவுகளுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா 3 விஷயங்கள். அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் பொறுமையா பொறுத்துக்கிட்டு போறது, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றது. இது பண்ணோம்னா, கொஞ்சம் கணவன் மனைவி உறவுலேருந்து எல்லா வகையான உறவுகளும் கொஞ்சம் நல்லா இருக்கும். குறிப்பா கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. இது ஏற்கனவே ஒரு வீடியோவா நாங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். நல்ல ரீச் கிடைச்சது. நெறைய பேர் மக்கள் அதை பார்த்தாங்க, பாராட்டுனாங்க. இது ஒரு சின்ன கதையா, சின்ன ஒரு விஷயமா வெளியில படிச்சது, சின்ன வயசுல படிச்சது. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ கணவன் மனைவி உறவு இருக்கு. கணவன் 1, மனைவி 1. 1யும் 1யும் கூட்டினா யூசுவலா என்ன வரும்? 1 + 1னா மேத்தமேட்டிக்ஸ் படி 2 தான் ஆன்சர் வரணும். ஆனா கணவன் மனைவி உறவுல மட்டும் 1ம் 1ம் ஆட் பண்ணா 1 தான் வரும். 1 + 1 = 1 தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இதுதான் ஃபார்முலா. லெஃப்ட் சைட் 1 + 1, ரைட் சைடு 1. அது ஈக்குவல் ஆகணும். என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அது ஈக்குவலா இருக்கணும். லெஃப்ட் சைட்லயும் ஈக்குவலா இருக்கணும். ரைட் சைடும் ஈக்குவல் ஆகணும். ஸோ 2ம் ஒரே மாரி இருக்கணும். ஆனா இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அது எப்படி ஈக்குவல் ஆகும்? ஆகாது. ஸோ அப்ப எப்படி இத சரி பண்றது? ஒருவேளை அவங்க வீட்ல சிதம்பரம் ஆட்சி நடந்ததுன்னா, கணவன் 1, மனைவி டம்மி, டோட்டலா 0 ஆயிடுறாங்க. 1 + 0, லெஃப்ட் சைடுல 1, ரைட் சைடுல 1, 1 = 1. ஈக்குவேஷன் கரெக்ட்ன்னு நெனைச்சுக்கலாம். ஆனா இது தவறானது. இந்த மாரி இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே ஆசாபாசங்கள், எல்லா உணர்வுகள் எல்லாமே இருக்கு. ஒருத்தர டம்மி ஆக்கி, ஒருத்தர 0 ஆக்கி, இன்னொருத்தர் ஃபுல்லா டாமினேட் பண்ணா, அது நல்ல உறவுமுறை கிடையாது. சரி, சிதம்பரம் ஆட்சி வேண்டாம். மதுரை ஆட்சி எடுத்துப்போம். கணவன் டம்மியா இருக்காரு. ஃபுல் 0 ஆயிட்டாரு. கணவன் 0. மனைவி ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மதுரை ஆட்சி. அதனால அந்த அம்மா 1ல இருக்காங்க. ஸோ 0 + 1. 0 + 1 ஆட் பண்ணா லெஃப்ட் சைடுல 1ன்னு வருது. ரைட் சைடுலயும் 1ன்னு இருக்கு. ஸோ 1 = 1. ஈக்குவேஷன் கரெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுவும் தப்பான அணுகுமுறை. ஒருத்தர் ஃபுல்லா டம்மி ஆகி, இன்னொருத்தர் ஃபுல்லா டாமினேட் பண்ணா, அந்த உறவுமுறை நல்லா இருக்காது. அந்த உறவு இனிக்காது. அந்த உறவுமுறை அதுல நெறைய பிரச்சனைகள், சண்டைகள் வரும். ஒரு நாள் அது பிரிஞ்சிரும். ஸோ இதுவும் சரிப்பட்டு வராது. ஸோ இந்த ஃபார்முலா சிதம்பரமும் அவுட்டு, மதுரையும் அவுட்டு. இது 2மே சரியில்ல. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, சிம்பிள் சொல்யூஷன் 2 பேரும் விட்டுக் கொடுத்தல். நம்ம வந்து ஏடிஎஸ் அப்படின்னு சொன்னோம். அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ்ன்னு சொன்னோம். ஸோ 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் டாலரேட் பண்ணி, 2 பேரும் ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற 1 + 1 அப்படிங்கிறது, இவரும் 50% விட்டுக் குடுக்குறாரு. அந்த அம்மாவும் 50% விட்டுக் குடுத்தாங்கன்னா, அந்த 1 ஹஸ்பண்ட் 1ங்கிறது 0.5ன்னு மாறிடும். அதேபோல ஒய்ஃப் 1ங்கிறது 0.5ங்கிறது மாறிடும். 1ங்கிற இடத்துலேருந்து 0.5ஆ மாறிடும். ஏன்னா 2 பேரும் ஈக்குவலா பாதி பாதியா விட்டுக் குடுக்கிறதுனால, ஈக்குவலா விட்டுக் குடுக்கிறதுனால 0.5 + 0.5 அப்படின்னு ஆயிடும். ஸோ 0.5, 0.5 ஆட் பண்ணா என்ன ஆகும்? லெஃப்ட் சைடுல 1ன்னு வந்துரும். ஆல்ரெடி ரைட் சைடுல 1 தான் இருக்குது. 1 = 1. இப்போ ஈக்குவேஷன் நல்லா இருக்கே. ஈக்குவேஷன் கரெக்ட்டா இருக்கே. LHS = RHS. லெஃப்ட் சைடு = ரைட் சைடு. ஹென்ஸ் ஈக்குவேஷன் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல சொல்யூஷன். இது ஒரு நல்ல விஷயம். இப்படிதான் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். 2 பேரும் சமமா விட்டுக் கொடுக்கணும். இன்னைக்கு இவர் விட்டுக் கொடுத்தாருன்னா, அடுத்த நாள் அந்த அம்மா விட்டுக் கொடுக்கணும். நைட் படுக்க போகும்போது சண்டை சச்சரவோடு, பிணக்கோடு, ஒரு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு போய் படுக்கக்கூடாது. கட்டி புடிச்சு முத்தம் குடுத்துட்டு, ஹேப்பியா குட் நைட் கிஸ் குடுத்துட்டு 2 பேரும் படுத்து தூங்கணும். குழந்தைய நடுவுல படுக்க வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும். சண்டை வரதான் செய்யும். "கூடுதல் காமத்திற்கு இன்பம்" அப்படின்றாரு வள்ளுவர். 2 பேரும் வெவ்வேறு வகையான மனநிலையிலிருந்து வந்தவங்க. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்.
அப்ப 2 பேருடைய உணர்வுகள், அவங்க முடிவெடுக்கும் தன்மை, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். இவங்க ஒரு வகையான வீட்ல பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த பையனும் ஒரு வகையான வீட்ல பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து வந்திருக்காங்க. 2 பேரும் திடீர்னு ஒரு நாள் இணைகிறாங்க. யாயும் யாயும் யாராகியரோ, யானும் நீயும் இதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் யாருமே தெரியாது. எந்தையும் நுந்தையும் யானும் அறியேன். யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பே இல்ல. திடீர்னு ஒரு நாள் 2 பேரும் வாழ்க்கை துணையா மாறுறாங்க. ஒரு திருமண பந்தத்துல ஒண்ணு சேர்றாங்க. ஸோ அப்ப அந்த 2 பேரோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா, "செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம்தாம் கலந்ததுவே" அப்படின்னு இலக்கியத்துல பாடல்ல வருது. இதே பாடல ஒரு சினிமா படத்துலயும் எடுத்து, அதுக்கு கொஞ்சம் மியூசிக்லாம் குடுத்து, அழகா ஒரு பாட்டாவும் மாத்தியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டையும் நீங்க ஆன்லைன்ல ப்ளே பண்ணி கேளுங்க. ஸோ இலக்கிய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். "செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம்தாம் கலந்ததுவே." இது கணவன் மனைவி உறவுல மட்டும் தான் இது நடக்கும். ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேரும்போது, இந்த மாரி டிஃபரண்ட் தாட்ஸ், டிஃபரண்ட் ஐடியாஸ், டிஃபரண்ட் கோல்ஸ் இது மாரி இதோட வந்து சேரும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அத அவங்க உட்கார்ந்து பேசி, எனக்கு இந்த மாரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. எனக்கு இந்த மாரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. அத கொஞ்சம் மேட்ச் பண்ணி போற அளவுக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து, அட்ஜஸ்ட் பண்ணி, டாலரேட் பண்ணி, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா, சூப்பர் லைஃப் வாழலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸு, சைக்கோ மாரி பிஹேவ் பண்றாங்க, கேரக்டர் சரியில்ல, இம்மாரல் கேரக்டர், ரொம்ப கோவப்படுறாங்க, பிசிக்கல் வயலன்ஸ் அண்ட் அப்யூஸ் இந்த மாரிலாம் இருந்ததுன்னா மட்டும், அந்த உறவ தொடர்ந்து நீடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அந்த மாரி கேஸஸ்லலாம் அவாய்ட் பண்ணிட்டு கட் பண்ணி பிரிஞ்சுறது பெட்டர் தான். அந்த மாரி கேஸஸ்ல டிவோர்ஸ்ங்கிறது ஒரு வகையில நல்லது தான். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேஸஸா தான் அது இருக்கணுமே தவிர, அது ஒரு நார்மலான விஷயமா மாறிடக்கூடாது. ஸோ தேவைப்படக்கூடிய இடத்துல பிரியணுன்ற சூழ்நிலை தான் இருக்குது. ரொம்ப சைக்காட்டிக்கா பிஹேவ் பண்றாங்க, ரொம்ப வயலன்ட்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்லாம் இருந்ததுன்னா, அது ஆணோ, பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி. அப்போ அந்த உறவ பிரேக் பண்றது கரெக்ட்டான ஒரு தீர்வா தான் அமையும். ஸோ அந்த மாரி இடத்துல டிவோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து தான் ஆகணும். அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ மத்தபடி எங்கெங்கெல்லாம் விட்டுக் குடுக்க முடியுமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலா விட்டுக் குடுத்து சூப்பரான லைஃப் வாழலாம். அந்த மாரி வாழறதுக்கு நம்ம இந்த அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ கத்துக்கணும். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல் இதெல்லாம் வரணும். இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். இந்த கேரக்டர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணி தான் மைண்ட ரெடி பண்ணிட்டு தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே ஈடுபட ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் உறவுகள் மேம்பட. இது இந்த பொறுமையா இருக்கிறது, கொஞ்சம் விட்டுக் குடுக்கிறது, கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுங்கிறது, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லா வகை ரிலேஷன்ஷிப்லயும் கூட சம்டைம்ஸ் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உறவுகள் மேம்பட இது மாரி நெறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஒரு 14 ஃபார்முலாஸ் நீங்கலாம் ராம்ராஜ் வேட்டி வாங்குனீங்கன்னா, அந்த வேட்டியில இருக்கிற அந்த அட்டையிலேயே வந்து அத பிரிண்ட் பண்ணி குடுப்பாங்க. உறவுகள் மேம்பட அப்டின்ட்டு. இப்ப அதையே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, இங்கிலீஷ் தெரிஞ்ச மக்கள், தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்காக அந்த மாரியும் இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள ஆன்லைன்லேருந்து எடுத்து கூட நீங்க பார்க்கலாம். உங்களுக்கும் ஆல்ரெடி WhatsAppல நெறைய ஃபார்வர்ட்ஸா வந்திருக்கும். வேணும்னா அதையும் கூட உங்களுக்கு மெசேஜா உங்களுக்கு தனியா அனுப்புவாங்க. ஸோ உறவுகள் மேம்பட இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணோம் அப்டின்னா, உறவுகள் நல்லாருக்கும். இது மாரி இன்னும் நெறைய விஷயங்கள், நெறைய டிப்ஸு, நெறைய இதெல்லாம் இருக்கு. அது எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம்? அத லைஃப்ல எப்படி கத்துக்கிட்டு செயல்படுத்தலாம்? அப்படிங்கிறது, நீங்க இந்த மனவளக்கலைக்குள்ள வந்து, இந்த அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் கத்துக்கிட்டு, இந்த தியானம், தவம் முறைகள்லாம் செஞ்சீங்கன்னா, அந்த புக்கு மனவளக்கலை 1, 2, 3ங்கிற புக்கெல்லாம் வாங்கி படிச்சீங்கன்னா, இது மாரி இன்னும் நெறைய டெக்னிக்ஸு, நெறைய டிப்ஸு, நெறைய ஐட்டம், நெறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வரும். நீங்க அத அப்படியே லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியும். ஸோ, அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவ மையம் அல்லது ஆழியார் அறிவு திருக்கோயில் பொள்ளாச்சி மாவட்டத்துல இருக்கு. ஆழியார் டேம் பக்கத்துல. அல்லது சென்னை தலைமை மன்றம் திருவான்மியூர்ல 2வது கடல் நோக்கு சாலை, வால்மீகி நகர், 2ண்ட் சீவர்ட் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு போயிட்டு நேர்லயே போய் கத்துக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நேர்ல போங்க, கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு டெய்லி செயல்படுத்துங்க. நான் இப்ப அத டெய்லி பண்றதுனால என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கு. 121.3 கேஜில இருந்த நானு, கொஞ்சம் டெய்லி எக்ஸர்சைஸ், டெய்லி காயகல்ப பயிற்சி, டெய்லி கொஞ்சம் யோகா, கொஞ்சம் டயட்லயும் கொஞ்சம் மாற்றம். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் வெயிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்போ 104 கேஜிஸ். ஸோ ஓகே 121.3லேருந்து 104, 103 கிட்ட வந்திருக்கேன். இன்னும் ஃபர்தரா இத அப்படியே கன்டின்யூ பண்ணி இன்னும் கொஞ்சம் குறைச்சு 75க்கு வரணும். இதுதான் எங்களுடைய டார்கெட். ஸோ உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம், கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி,
கொஞ்சம் கொஞ்சமா செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இது ஓவர் நைட்ல நடக்கணும், 1 மாசத்துல நடக்கணும், 6 மாசத்துல நடக்கணும்னு நெனச்சா, அது சரியா இருக்காது. ஸோ ஒரு ப்ராசஸ்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ப்ராசஸ டெய்லி செஞ்சுட்டே இருக்கிறதுனால, எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுது. எனக்கு அந்த மாற்றங்கள் வருது. அதேபோல மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, மன அமைதி பெறுவதற்கு, டென்ஷன குறைக்கிறதுக்கு, பீஸ்ஃபுல் மைண்டோட இருக்கிறதுக்கு டெய்லி தானம், தவம், மெடிடேஷன் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது அட்லீஸ்ட் எடுத்து டைம் எடுத்து பண்ணோம்னா, பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மதிய நேரத்துல ஆஃபீஸ்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10, 15 மினிட்ஸ் அப்படியே சைலண்டா உட்காருங்க. அதுவே ஒரு தவமா கூட உங்களுக்கு மாறிடும். அமைதியான சூழ்நிலை காலைல 4 மணிலேருந்து 6 மணிக்கு தான் கிடைக்கும். நைட் 10 மணிக்கு படுத்து தூங்கிட்டோம்னா, ஒரு 8 மணி நேரம் தூங்கினா கூட 6:00 எந்திச்ச உடனே தவம் பண்ணலாம். அமைதியா இருக்கும். அல்லது ஒரு 9 மணிக்கு படுத்து போயிட்டோம்னா, ஒரு 5 மணிக்கு எந்திச்சு தவம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். நைட் சீக்கிரம் படுத்தா காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நம்ம கிட்ட தான் எல்லா சொல்யூஷன்ஸும் இருக்கு. நமக்கு செய்யணும்னு நெனச்சா, நமக்கு கரெக்ட் பண்ணிக்கணும்னு நெனச்சா, நம்ம உடல்நிலையை, மனநிலையை, உறவுகளை இதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு நாம நெனச்சா, நாம முனைப்பெடுத்து நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னா, நம்மளால அத சரி பண்ணிக்க முடியும். நம்மகிட்ட வாய்ப்பு இருக்கு. நம்மகிட்ட தேவையான ரிசோர்ஸஸ் இருக்கு. நம்மகிட்ட அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இத சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி நாம செயல்படுத்த இறங்குனா தான் நம்மளால அத சரிப்படுத்த முடியும். ஸோ ஒரு சங்கல்பம் எடுக்கணும். இந்த சங்கல்பத்திற்காக நான் ஒரு 108 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ரிசல்ட் வருமா, நாளைக்கு ரிசல்ட் வருமா, நாளன்னைக்கு ரிசல்ட் வருமா, 10 நாள் ரிசல்ட் வருமா அப்படின்லாம் பார்க்காம ஒரு 108 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கே கொஞ்சம் கொஞ்சமா அதுல வளர்ச்சி வர்றது, நமக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த வளர்ச்சி எவ்வளோங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 108 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 109த் டே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் ஒரு 108 நாட்கள் அப்படியே தொடருங்க. ஸோ 216 நாட்கள் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சு டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அப்ப 217வது நாள் என்ன நடக்கும்? திரும்ப இன்னொரு 108 நாட்கள் அந்த பயிற்சிய அப்படியே நம்ம தொடங்குவோம். அப்படியே தொடருவோம். ஸோ அப்ப என்ன ஆகும்? 324 நாட்கள் ஆயிருச்சு. ஸோ 324 நாட்களும் தொடர்ந்து பயிற்சி செய்றோம். தொடர்ந்து முயற்சி செய்றோம். தொடர்ந்து வளர்ச்சியை பார்க்கிறோம். அந்த வளர்ச்சி என்னங்கிறத நோட் புக்ல நோட் பண்ணி வைக்கிறோம். அப்ப 325வது நாள் என்ன பண்ணணும்? உங்களுக்கே தெரியும். அப்படியே தொடர்ந்து கன்டின்யூ பண்ணிட்டே போ வேண்டியதுதான். டெய்லி வாழ்க்கை வாழ்றோம். டெய்லி எந்திரிக்கிறோம். டெய்லி பல் தேய்க்கிறோம். டெய்லி 3 வேளை சாப்பிடுறோம். அதே போல தான் டெய்லி எக்சர்சைஸ் பண்ணுவோம். டெய்லி வாக்கிங் போவோம். டெய்லி ஜாகிங் பண்ணுவோம். டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணுவோம். டெய்லி மெடிடேஷன் பண்ணுவோம். அப்படியே இது லைஃபா மாத்திக்கிறணும். அப்படியே லைஃப் ஸ்டைலா இத மாத்திக்கணும். டெய்லி பல் தேய்க்கிற மாரி, டெய்லி குளிக்கிற மாரி, டெய்லி சாப்பிடுற மாரி, டெய்லி எக்சர்சைஸ் பண்றோம். டெய்லி மெடிடேஷன் பண்றோம். டெய்லி 5 நிமிஷம், 3 நிமிஷம் காயகல்பம் பண்றோம். காலையிலயும் சாயந்தரம். டெய்லி 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்றோம். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நேரம் எங்க இருக்கு? அதே 24 மணி நேரம் தானே அப்படின்னா, எதெல்லாம் தேவையில்லையோ, வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சுட்டு, இந்த மாரி நல்ல விஷயங்களுக்கு டைம் ஒதுக்குனோம்னா, கண்டிப்பா எல்லாராலயும் டைம கண்டுபிடிச்சு செய்ய முடியும். எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நெறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. டெய்லி காலையில 4 டூ 6 அல்லது 4:30 டூ 6 அல்லது அட்லீஸ்ட் 5 டூ 6 ஆவது நெறைய பேர் நெறைய நல்ல விஷயங்கள் செய்றாங்க. நீங்களும் இந்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. நாளைக்கு காலையிலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப தள்ளி போடாதீங்க. உடனே தொடங்குங்க. இன்னைக்கு நைட் சீக்கிரமா படுங்க. ரிலாக்சேஷன கேட்டுட்டு, ரிலாக்சேஷன் வீடியோவ கேட்டுட்டு, அப்படியே படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில எந்திச்சு தவம், மெடிடேஷன், பஞ்சபூத நவக்கிரக தவம், ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங், ஜாகிங் அந்த மாரி பண்ணுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அறிவு திருக்கோயில், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, தவ மையம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, அங்க போய் சேருங்க. உங்களுக்கு அத ஐடென்டிஃபை பண்ண முடியல, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நடுவுல வேதாத்ரி மகரிஷியோட ஃபோட்டோ போட்டிருக்கும். இந்த மாரி இடம் எங்க இருக்குன்னு பாருங்க. இத கண்டுபிடிக்க முடியல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க இருக்கக்கூடிய ஊர், மாவட்டம், ஊர் பேரு இதெல்லாம் அனுப்பிச்சீங்கன்னா, அந்த மாவட்டத்தோடைய அறிவு திருக்கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, அ அவங்களுக்கு உங்க ஊருக்கு நியர்பையா எந்த இடம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு, நீங்க அங்க நேர்ல போயிட்டு, எளிய முறை உடற்பயிற்சி கத்துக்கோங்க. காயகல்ப பயிற்சி கத்துக்கோங்க. தவம், தியானம், தீட்சைக்கான தீட்சை பெற்றுக் கொள்ளுங்கள். அகத்தாய்வு பயிற்சி 1, 2, 3 அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நிலை, ஆன்மீகத்தில் அடுத்த நிலை, பிரம்மத்தை அறிதல், பிரம்ம ஞானம் பெறுதல்,
இந்த பிரம்மஞான பயிற்சியில ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்ன, இயற்கைனா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, சும்மா இருந்த சிவம் மலர்ந்தது, சும்மா இருந்த சிவம் சக்தியா மாறுச்சு, இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு வந்தது, ஸ்டாட்டிக்ல இருந்து டைனமிக் வந்தது. இந்த சிவம் சக்தி சேர்க்கை தான் பஞ்சபூதங்கள், இந்த 9 கோள்கள், இந்த அண்டங்கள், பேரண்டம் இதெல்லாம் உருவாகிறது. அணு முதலாய் அண்ட கோடிகளாய் அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணு முதலாய் அண்ட கோடிகளாய் அனைத்தும் ஆகி எல்லா கேலக்ஸி எல்லாமே எல்லாமே தோன்றி அதுக்கு பின்பு ஒரு செல்லேருந்து ஓரறிவு, அப்புறம் நீரில் வாழக்கூடிய, நிலத்தில் வாழக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சியெல்லாம் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழுவினம், மூன்றறிவு பூச்சியினம்லேருந்து ஆரம்பிச்சு ஐயறிவு விலங்கினம் வந்து கடைசியா 6 அறிவு கொண்ட மனிதனாக நாம பிறந்து எல்லாரும் ஒரே மூலம், ஒரே ஆதி மூலத்துல தான் பிறந்து வளர்ந்திருக்கோம். அன்பை போதிப்போம், அன்போடு இருப்போம், அன்பே சிவம்னு உணர்ந்து கொள்வோம். ஒரு அற்புதமான மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம், ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்வோம், ஆன்மீகத்திலும் வளர்ச்சி பெறுவோம். இன்னும் இந்த டாபிக்ஸ் பற்றி தொடர்ந்து நாம் 108 நாட்களுக்கு டெய்லி ½ வீடியோ 30 மினிட்ஸ் வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கோம் சேனலில். நீங்களும் எங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு அந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல விஷயத்துக்கு நேரம் ஒதுக்கணும்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் வளரும், நடக்கும், வளர்ச்சி ஏற்படும். நாம் பேப்பர் எடுத்தாலே நெகட்டிவான நியூஸ் படிக்கிறது, டிவி ஆன் பண்ணாலே நெகட்டிவ் நியூஸ் உட்காந்து கேட்குறது, தேவையில்லாத வீடியோஸு ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ட்ஸு ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, தவம் பண்ணுறதுக்கு, காயகல்பம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில். நாம் எதை செய்யணும்? வெளியிலேருந்து நிறைய விஷயங்கள் வரத்தான் செய்யும். நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு டெலிஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு லேப்டாப்பில் இன்டர்நெட் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. வளர்ச்சிக்கு யூஸ் பண்ண போகிறோமா, வீழ்ச்சிக்கு யூஸ் பண்ண போகிறோமா, அது நம்ம கையில் தான் இருக்குது. சிறந்த முறையில் அற்புதமான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். 108 நாட்கள் பயிற்சி தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. நாளைக்கு காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு நைட் ரிலாக்ஸேஷன்லேருந்து ஆரம்பிங்க. டெய்லி நைட் படுக்க போகும்போது இந்த நாள் முழுக்க என்னென்ன வேலைகள் செஞ்சோம், எதெல்லாம் சிறப்பாக செஞ்சோம், அதுக்காக பாராட்டிப்போம். எதெல்லாம் இன்னும் சரியாக செய்யணும்னு நினச்சிருப்போம், இதை விட பெட்டராக பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம்னு ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். இந்த ஒரு நாள் கிடைச்சது, இந்த ஒரு நாளை சிறப்பாக பயன்படுத்தினேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் எனக்கு சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நாளை நான் பயன்படுத்தினேன். மகிழ்ச்சியாக இருந்தேன். வாழ்க்கை நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தினேன். ஒரு சூப்பரான அற்புதமான வாழ்க்கை இந்த ஒரு நாள் வாழ்ந்தேன். நன்றி இறைவா, நன்றி. இதே போல் பல நாட்களை எனக்கு கொடு அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு படுத்து தூங்குங்க. உங்களோட இலக்குகளை ஒரு தடவை மனசுல நினைச்சிட்டு படுத்து தூங்குங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் ஆழ்நிலை மனது உங்களுக்காக உங்களோட இலக்குகளை பற்றி அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் காலையில் நீங்க ஏஞ்ச உடனே இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைத்தது, நன்றி இறைவா, நன்றி, நன்றி பிரபஞ்சமே, நன்றின்னு நன்றியுணர்வோட அந்த நாளை துவங்குங்க. நாளை முடிக்கும் போதும் நன்றியுணர்வோட முடிங்க. அந்த நன்றியுணர்வோட நாளை துவங்கி உங்க நோட் புக்ல நன்றின்னு எழுதுங்க. யாருக்கு நன்றிங்கிறத எழுதுங்க. உங்க இலக்குகளை எழுதுங்க. அந்த இலக்குகளை அடைவதற்கு இன்றைய வேலைப்பட்டியல் என்ன, இன்னைக்கு என்ன செஞ்சா நாளைக்கு அந்த இலக்கை அடைய முடியும். ஸோ அந்த வேலைப்பட்டியலை எழுதுங்க. அந்த வேலைப்பட்டியல் படி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடியுங்க. உடலை சரிப்படுத்துவோம், மனதை சரிப்படுத்துவோம், உயிரை சரிப்படுத்துவோம். உடல், உயிர், மனம் மூன்றுக்கும் தேவையான பயிற்சிகளை செய்வோம். எண்ணம், சொல், செயல் அந்த மூன்றையும் சரி பண்றதுக்கு தேவையான பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள், தியானம், தவம் இதெல்லாம் பண்ணுவோம். தொடர்ந்து இதை பண்ண 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 இந்த உடல், உயிர், மனம்ங்கிற ட்ரையாங்கிள் சரியாகும். எண்ணம், சொல், செயல்ங்கிற ட்ரையாங்கிளும் சரியாகும். இந்த 2 ட்ரையாங்கிளும் சரியாகி 2 மர்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். ஒரு அற்புதமான மேன்மையான சூப்பரான வாழ்க்கையை வாழலாம். வாழ்வின் 5 துறைகளிலும் வளர்ச்சி கிடைக்கும். ஹோலிஸ்டிக் growth நமக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான சூப்பரான மேன்மையான வாழ்க்கை வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முடிக்கும் போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ரியலி வெரி சாரி. பேஷண்டா பொறுமையா இவ்வளோ நேரம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேட்டவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ராஜேந்திரன் சார், நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கலைச்செல்வன் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
ஓகே. நன்றி மக்களே. மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். காலையில 5:30லேருந்து 6. ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோஸ போய் பாருங்க. டைம் இருந்தா அத பாருங்க. எக்சர்சைஸ் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஸ்விம்மிங் தெரிஞ்சா ஸ்விம்மிங் பண்ணுங்க, உடல சரி பண்ணுங்க. நான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதே மாரி சரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சூப்பரா ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா, வெரி குட், சூப்பர். அத அப்படியே தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். உடல், உயிர், மனம், எண்ணம், சொல், செயல் 6 விஷயங்களை சரி பண்ணுவோம். 6 தீய குணங்களை களைவோம். பொருளாதார வளம் பெறுவோம். செல்வச் செழுமை பெறுவோம். ஆன்மீகத்தில் வளர்ச்சியும் பெறுவோம். சூப்பரான மேன்மையான வாழ்க்கை வாழ்வோம். டெய்லி நல்ல விஷயங்களை ஷேர் பண்றோம். நல்ல யூடியூப் வீடியோஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் 1 நிமிஷம், 30 செகண்டு அல்லது 2 நிமிஷம் ஷார்ட் வீடியோஸ்லாம் அனுப்புறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க. உங்க டைம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் நல்லா சிறப்பா பண்ணுங்க. அற்புதமான மேன்மையான வாழ்க்கை வாழ்வோம். தொடர்ந்து பயணிப்போம். தொடர் கற்றல், தொடர் பயிற்சி, தொடர் முயற்சி அதுதான் வெற்றிக்கு வழிகாட்டும். தடைக்கற்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து இந்த தடைக்கற்களை உடைத்து தடைக்கற்களையே படிக்கற்களாக மாற்றி ஒரு சூப்பரான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். நம் வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை நாமே உருவாக்குவோம். அந்த வெற்றி பாதையில் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். வாழ்க வளமுடன். சிங்க நடை போட்டே சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம்.